Okay. See, generally, I would want you to spend today and tomorrow for the basics ரிவைஸ் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வருஷம் ஃபுல்லா போட்டிருக்கோம். எவ்ரி சண்டே டெஸ்ட் எழுதியிருக்கீங்க. ஸோ அதுல இருக்கிற எம்சிக்யூ கேஸ் ஸ்டடிஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆயிருக்கும். ஸோ ஐ டோன்ட் திங்க் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் சால்விங் சாம்பிள் பேப்பர்ஸ் நவ். ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் த டைம் ஃபார் யூ டு டூ தட் செல்ஃப் ஸ்டடி. இப்போ நீங்க இங்க வந்து ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, ஒரு சாம்பிள் பேப்பர் எழுதுறீங்க, அண்ட் அதை வந்து அது அந்த 3 hours போதும் ஒரு நாளைக்கு சாம்பிள் பேப்பர்ஸ்க்கு. மற்றபடி இருக்கிற எல்லா சாம்பிள் பேப்பர்ஸையும் நீங்க பார்க்க வேண்டாம். ஸோ நான் வாட் இஸ் மை பிளான் அப்படின்னா, ஐ ஹவ் ஸ்டார்டட் ஒரு குட்டி மேரத்தான் மாதிரி எல்லா லெசனும் போடுற மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன். பட் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அதை நம்ம நேத்து பண்ணியிருக்கணும் இல்லையா? ஸோ நேத்து ஹாஃப் முடிச்சிருந்தோம்னா இன்னைக்கு ஹாஃப் முடிச்சிருக்க முடியும். ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் த ரிவிஷன் ஆஃப் questions which I think are important for your exam. அது மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 100 questions கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஸோ இந்த 100ல இன்னைக்கு 100லாம் முடிக்க முடியாது. ஸோ ப்ராபப்ளி ஒரு 50 முடிச்சா கூட ஐ வில் பி ஹாப்பி. ஸோ கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் we will complete it today. After that you come and finish your exam. நீங்க எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப டுடே ஈவினிங் ஐ வில் ஜாயின் இன் ஃபார் த செகண்ட் செஷன். சரியா? ஸோ எனக்கு எவ்வளவு நேரம் போகும்னு எனக்கு தெரியாது. பட் எஸ், ரெக்கார்டிங் வில் பி அவைலபிள் ஃபார் யூ. அண்ட் ஐ ஆல்சோ திங்க் யூ டோன்ட் ஹேவ் மச் பெட்டர் திங்ஸ் டு டூ நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு அதை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த ஃபுல் 100 questions நமக்கு கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ அதுல இருந்து மட்டும் படிச்சா யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் குட் மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நாளைக்கு மார்னிங்கே நான் உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ 10 to 1 10 to 2 அந்த டைம்குள்ள நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டீங்கன்னா, ஃபைனல் ஒரு ஃபுல் மார்க் எக்ஸாம் ஒன்று எழுதினீங்கன்னா, இதுக்கப்புறம் இன்னைக்கு நாளைக்கு பேப்பர்லாம், நேத்து பேப்பர்லாம் டஃபா இருந்துச்சுன்னு நீங்க எல்லாம் சொன்னீங்க. எனக்கு தெரியல, ஐ எம் நாட் வெரி ஷுர் ஹவு இட் வாஸ் டிஃபிகல்ட். இட் வாஸ் அ லென்த்தி பேப்பர், அவ்வளவுதானே தவிர நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பண்ண கொஸ்டின்ஸ் தான் அதுல கொடுத்துருந்தேன். பட் அஃப்கோர்ஸ் ஈஸியா கேட்கல நேத்து நான். ஸோ டுடே தட் இஸ் வை ஐ ஜஸ்ட் கேன்சல்ட் ஆஃப் த சாப்டர் டெஸ்ட். ஏன்னா திருப்பி இருக்கிற 2 daysல வந்து ஐ டோன்ட் வாண்ட் யூ டு பேனிக் ஃபார் அ சாப்டர் டெஸ்ட். ஸோ வி வில் டூ 1 full பேப்பர் டுடே அண்ட் 1 full பேப்பர் டுமாரோ. 2 மார்க் டெஸ்ட் மாதிரி நீங்க எழுதுவீங்க. ஸோ பேஸ்ட் ஆன் இட் யூ வில் ஆல்சோ நோ விச் ஏரியாஸ் யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் ஆன். ஸோ நாளைக்கு இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வாட் இஸ் பெண்டிங் ஃபார் அஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வி வில் ஹேவ் கேஸ் ஸ்டடிஸ் அண்ட் எம்சிக்யூஸ் பெண்டிங். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ பர்ஃபார்ம் யுவர் மார்க் எக்ஸாம். ஸோ நீங்க மார்க் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணிட்டீங்க, ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு கேஸ் ஸ்டடிஸை வந்து பிடிஎஃப் அனுப்பிச்சு விட்டுருவேன். ஸோ நீங்க வந்து அதை படிச்சுட்டு நீங்க பண்ற மாதிரி. இல்லை எனக்கு வந்து இஃப் ஐ கெட் அ ஃபீலிங் தட் யூ நீட் சம் ஹெல்ப் அப்படின்னு சொன்னா, தென் எஸ், டுமாரோ ஆல்சோ ஐ வில் பிளான் டு ஜாயின் ஃபார் 2 hours டு குவிக்லி ரிவைஸ் அலாங் வித் யூ. சரியா? இல்ல எனக்கே சில நல்ல கொஸ்டின்ஸ் வேற ஏதாவது கிடைச்சிச்சு, அதை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஐ வில் ஷெட்யூல் அ செஷன் டுமாரோ ஆல்சோ. ஸோ இந்த 2 daysக்கு எனக்கு இதுதான் பிளான். பட் டுடே ஈவினிங் ஐ வுட் வாண்ட் டு ஷெட்யூல் அ செஷன் வித் யூ. லெட்ஸ் சே 7:30 to 9 எப்படி முடியுதோ அந்த டைம்க்கு நான் ஷெட்யூல் பண்றேன் வந்து. பட் அகெயின் ஐ திங்க் இட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. சரியா? போலாமா? ஒரு நாள் நீங்க வந்து உங்களுடைய ஈவினிங் டைமை எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் where is my okay, yes pa, எல்லாரும் வந்தாச்சா? நமக்கு இன்னும் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணணும். that's okay, let them join slowly. ஸோ ஈவன் பிஃபோர் வி பிகின், நம்ம எப்பயும் பண்ற ஒரு அனாலிசிஸ் ஆஃப் அவர் சாம்பிள் பேப்பர். ஸோ எப்படி நம்ம பார்த்துருக்கோம், இப்போ இந்த பக்கம் வந்து சாம்பிள் பேப்பர் ஆஃப் 2024 நான் கொடுத்துருக்கேன். அண்ட் ஐ ஹாவ் அ ப்ளூ பிரிண்ட் ஹியர் கிவன். ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, கண்டிப்பா ரியல் நம்பர்ஸ்ல இருந்து 6 marks வெயிட்டேஜ் இருக்கு, சிலபஸ்ல 6 marks இருக்கு. ஸோ வீல் ஆல்சோ கெட் 6 marks. ஸோ அதுல ஒரு 1 2 3 3 கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு இங்கேயும் போட்டிருக்கேன். there is a 1 2 and 3. then when you come to your next lessons, இதெல்லாம் சேர்த்து தான் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. that is 2 3 4 5 அல்ஜீப்ரா. ஸோ அல்ஜீப்ராக்கு சேர்த்து 20 marks கொடுத்துருக்காங்க. அந்த 20 marks எப்படி டிவைட் பண்ணுவாங்கன்னு ப்ளூ பிரிண்ட் 1 நான் சொல்றேன். that is this is how I expect this will be. இது வந்து ஏன்னா சாம்பிள் பேப்பரை இவங்க ஒன்றும் ஃபாலோ பண்றதே இல்லை. அதை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? சயின்ஸ்லயும் பார்த்துட்டோம், சோஷியல் பத்தி எனக்கு தெரியல. பட் ஐடியலி ஜென்ரலா சாம்பிள் பேப்பர்ல கொடுத்துருக்க மாதிரியே கேஸ் ஸ்டடி கேட்கறாங்க, பிக் கொஸ்டின் கேட்கறாங்க, எங்களுக்கு நம்ப முடிய மாட்டேங்குது. ஸோ வி ஹாவ் டு கோ வித் த சிலபஸ் ஒன்லி. ஸோ இந்த 20 marksல பாலினாமியல்ஸ்க்கு ஐ கிவன் வெரி லெஸ் வெயிட்டேஜ் தான். ஸோ இது 4 3 வராதிங்க, 4 marks. ஸோ பாலினாமியல்ஸ்ல வந்து there is one mark question and ஒரு 3 mark question நான் நினைச்சிருக்கேன் இப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லீனியர் ஈக்குவேஷன்ஸ்க்கும் கம்மி வெயிட்டேஜ் தான் உங்களுக்கு. 2 1 mark question அண்ட் ஒரு 3 mark question. ஸோ அதுக்கும் 5 marks தான் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன். குவாட்ராட்டிக்ல ஏன் வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, குவாட்ராட்டிக்கு 5 mark நான் கொடுத்துருக்கேன்,
ஏபில கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்கேன் பிகாஸ் தட் இஸ் மோர் லாஜிக்கல் டு ஆஸ்க்குங்கிறதுனால. குவாட்ராட்டிக்ல உங்களுக்கு சால்விங் நிறைய இருக்கு. ஸோ பெருசா நீங்க போட்டு ப்ரூஃப் போட்டு அந்த T2 - T1 ஏதோ ஒரு மாடல் போட்டு நீங்க போடணுங்கிறதுக்காக. Whereas AP பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லாஜிக்கலி அனலிட்டிக்கல் பேஸ் கொஸ்டின்ஸ், கம்பிடன்சி பேஸ் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்க முடியும். எத்தனை ரோ, எத்தனாவது ரோ எல்லாமே வந்து TNS உங்களை கன்ஃபியூஸ் பண்றது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ தே கேன் டெஸ்ட் யூ மோர் ஆன் கேஸ் ஸ்டடிங்கிறதுனால AP இஸ் அ கேஸ் ஸ்டடி ஃபார் மீ. பட் ஓவரால் இந்த 20 மார்க்ஸ்லயும் வந்து இதுதான் உங்களுக்கு ஒரு பேட்டர்ன். ஸோ ஒரு 5 மார்க் கொஸ்டின் தான் உங்களுக்கு இங்க இருந்து வரப்போகுது. இதுல மோஸ்ட்லி இட் வில் பி ஃப்ரம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது எதுக்கு அப்படின்னு சொன்னா தனியா 5 மார்க்ஸ் மட்டுமும் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டாக்குமெண்ட்டை நான் ப்ராபப்ளி இன்னைக்கு ஷேர் பண்ணிருவேன் உங்களுக்கு. You have a lot of work to do and the next 2 days, that is நம்ம 48 hours இல்லையா, இன்னைக்கு காலையில என்ன 11 மணி, கிட்டத்தட்ட 48 hours கூட நமக்கு இல்ல. அது வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு பி a lot of max for you. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் தான், நம்ம பிராக்டிஸ் பண்ண ஒரு கொஸ்டினே எக்ஸாம்க்கு வந்துருச்சுன்னா அப்படிங்கிற ஒரு ஆசை தான். ஸோ ஒருவேளை நம்ம இப்ப நல்லா படிச்சிருக்கீங்க, இப்ப போய் எக்ஸாம் எழுதினாலும் ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ வில் ஈஸிலி ஸ்கோர் 60 out of 80. அதுல வந்து எனக்கு டவுட் எதுவுமே இல்லை. பட் we are aiming for that 75 on 80 and 75 above அப்படின்னு சொன்னா எவ்வளோ மேக்ஸிமம் மேக்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. எப்பயுமே சொல்லுவாங்கல்ல, இப்போ வந்து ஃபினிஷ் லைன் தெரிஞ்சிச்சுன்னா இட் இஸ் ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஓடிட்டே இருப்போம், இல்லை ஏறிட்டே இருப்போம். படிக்கட்டுல அந்த கோயில் எல்லாம் ஏறும்போது ஐ ரிமெம்பர், மேல கோபுரம் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு பெருமூச்சு வரும் நமக்கு, அப்பாடா ஏறிட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இட் வில் கிவ் யூ த எனர்ஜி நீடட் டு கீப் யூ கோயிங். ஸோ இப்போ லேசர் ஆன் பண்ற டைம் இல்ல. ஆக்சுவலா நீங்க நேத்துல இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். பட் நேத்து செஷன் இருந்தா இதையே நான் நேத்து சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. எனிவே வாட் எவர் ஹஸ் கான் ஹஸ் கான். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அட்லீஸ்ட் ஃப்ரம் சீரியஸ்லி ஃப்ரம் டுடே. அண்ட் நான் உங்களுக்கு என்னெல்லாம் அனுப்புறேனோ அதை கொஞ்சம் சீரியஸா நீங்களும் பண்ணுங்க, செல்ஃப் ஸ்டடியா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் 6 வந்து ட்ரையாங்கிள்ஸ்ல நான் ஒரு 5 மார்க் நமக்கு கொடுத்துருக்கேன். மேம் பிபிடியே கேட்டுருவாங்களா மேம்? 50% சான்ஸ் தான் இருக்குப்பா. ஸோ நம்ம நம்பி படிக்க வேண்டாம். பட் என்சிஆர்டியோடைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ மீடியன் கொஸ்டினோ இல்லை அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய சான்ஸ் இருக்கு கேட்கறதுக்கு. ஸோ ட்ரையாங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்க என்சிஆர்டியை இன்னொரு வாட்டி ஃபுல்லா போட்டே பாத்துருங்க. எது எஸ்ஏஎஸ் ஃபுல்லா படிக்கலாம் டைம் இருக்காது. எஸ்ஏஎஸ் எஸ்எஸ்எஸ் அந்த என்ன காங்கிருவன்சில ப்ரூவ் பண்றாங்க, என்ன சிமிலாரிட்டியில ப்ரூவ் பண்றாங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஸோ ட்ரையாங்கிள்ஸ்ல நிறையவே வெயிட்டேஜ் இருக்கு. இங்க 9 marks to 10 marks வரைக்கும் ஐ திங்க் வில் பி தேர் ஃபார் யூ. இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் அதே வெயிட்டேஜ் தான், நானும் அதே வெயிட். ட்ரையாங்கிள்ஸ் மட்டும் சேம் வெயிட்டேஜ் அஸ் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்போ சாப்டர் 7 கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில டெஃபினட்டா 6 மார்க்ஸ் அந்த லெசனுக்கு மட்டுமே இருக்கு. அட்லீஸ்ட் ட்ரையாங்கிள்ஸ்க்காவது எப்படின்னா சர்க்கிள்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள் சேர்த்து தான். இது 9 பிளஸ் இந்த 6 பாருங்க, இதுவும் ஜியோமெட்ரி இதுவும் ஜியோமெட்ரி. ஸோ கொஸ்டின் பேப்பர் சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜியோமெட்ரிக்கு 15 மார்க்னு கொடுத்துருக்காங்களே தவிர பிரிச்சு கொடுக்கல அவங்க. பட் வி ஆர் அசியூமிங் சர்க்கிள்ஸ் வில் ஹேவ் அ லெசர் வெயிட்டேஜ் தேன் ட்ரையாங்கிள்ஸ். அதனால 6 மார்க் சர்க்கிள்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். அந்த 6 மார்க்குமே வந்து வி ஹவ் கிவன் இட் லைக் திஸ் இல்லையா, 1 2 3 சர்க்கிள்ஸ்ல. இப்போ சர்க்கிள்ஸ் கொஸ்டின் டிஃபிகல்ட்டா வருமா? வராது. கேட்கறதுக்கே கொஸ்டின் இல்லப்பா. எம்சிக்யூலாம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 100 MCQs நம்ம பண்ண போறோம். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ வில் கெட் 100 out of 100 in that. ஏன்னா சர்க்கிள்ஸ்ல ரொம்ப கான்ஸ்டன்ட் டான்ஜென்ட் கொஸ்டின்ஸ், லென்த் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க. ஸோ அதில் 1 மார்க் உங்களுக்கு கஷ்டமாவே இருக்கக்கூடாது. 2 மார்க் கொஸ்டின்ல வந்து நம்மளுடைய எக்ஸாம்பிள்ஸ்ல கொடுத்துருக்க கொஸ்டினே கேட்டுறாங்க. ரொம்ப மினிமம் கொஸ்டின்ஸ் தான் சர்க்கிள்ஸ்லயும் இருக்கு. ஸோ இங்கேயுமே யூ கேன் ஸ்கோர் யுவர் ஃபுல் மார்க்ஸ். ஸோ ஜியோமெட்ரியில 15 மார்க்ஸ்ல ட்ரையாங்கிள்ஸ்ல மட்டும்தான் நமக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும். என்னன்னா we might have a problem with our if at all they ask a 3 mark question here. 2 மார்க் கூட மேனேஜபிளா இருக்கும். ஒருவேளை 3 மார்க்ல கேட்டாங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு ப்ரூஃப் பண்ண சொன்னாங்கன்னா உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. மற்றபடி other things will be easy in your triangle. So கஷ்டமா நீங்க படிக்கணும், எங்கேயாவது நீங்க சென்டர் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா triangles is the area. அங்க நீங்க கொஞ்சம் நல்லா படிச்சிட்டீங்கன்னா I think you can easily score marks in that also. சரி, நெக்ஸ்ட் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில ஒரு கேஸ் ஸ்டடி. இது கண்டிப்பா வரும் தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா இதுல வந்து நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களை கரெக்டா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, செக்ஷன் ஃபார்முலா, மிட் பாயிண்ட், சென்ட்ராய்டு எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி இஸ் எனஃப் ஃபார் தெம். இட் இஸ் a very good analytical chapter to ask question from. ஸோ அதை மாற்ற மாட்டாங்க. 2 1 மார்க்னு போட்டிருக்கேன். மேபி சம்டைம்ஸ் அதை மூவ் பண்ணி ப்ரூவ் தட் இட் இஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின், ட்ரையாங்கிள், ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள் இல்ல ஈக்வி டிஸ்டன்ட்ங்கிற கொஸ்டினை 2 மார்க்ஸ்க்கு மூவ் பண்ணிடலாம். அது அவங்களால பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் 2 1 mark questions, they can ask a 1 mark question here, which is quite possible. Introduction to trigonometry and applications of trigonometry ல ஐடியலி வந்து இவங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் சாப்டர் 11 ARCல வந்து கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்கேன் இங்க. பட் ஐடியலி வந்து சாப்டர் 9 தான் நமக்கு கேஸ் ஸ்டடியா இருந்துச்சு. ஸோ இப்போ என்னன்னா இந்த மென்சுரேஷன் டாபிக் வந்து ரொம்பவே ட்ரிக்கி டாபிக். மென்சுரேஷன் வந்து சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் ஏஆர்சியில இருந்து யூ வில் டெஃபினெட்லி கெட் 5 மார்க் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஐ எம் ஜஸ்ட் திங்கிங் பிகாஸ் சர்ஃபேஸ் ஏரியால உங்களுக்கு மெயின் லெசனே டெலீட்டட்.
சர்ஃபேஸ் ஏரியாவுடைய மெயின் கான்செப்ட்ஸ் டிலீட் ஆயிடுச்சு உங்களுக்கு. அந்த 13.3 எக்ஸசைஸே உங்களுக்கு இல்ல. ஸோ இருக்கிற 2 கான்செப்டை வந்து நீங்க பாதி 9th படிச்சதுதான். ஸோ அந்த கான்செப்ட்ல இருந்து 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு. ஏஆர்சியும் சேம் கான்செப்ட் தான். முன்னாடி நிறைய ஃபிகர்ஸ் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் ஃபிகர்ஸ் கொடுத்து ஷேடட் ஏரியா கேட்பாங்க. இப்போ அப்படி கிடையாது, ஒன்லி சிம்பிள் ஃபிகர்ஸ்னு பேட்டர்ன் மாத்திட்டாங்க. ஸோ பிகாஸ் இந்த 2 லெசன்லயும் நல்லா அடி வாங்கியிருக்கு இல்லையா, தே ஹவ் காட் அ லாட் ஆஃப் டெலிஷனுங்கிறதுனால I am thinking the overall weightage will reduce and they will not ask you a question from there. 5 மார்க் கேட்க மாட்டாங்கங்கிறது என்னுடைய ஃபீலிங். ஸோ இன்ஸ்டெட் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரியில இருந்து ஒரு 5 மார்க் கேட்டுடலாம். அப்போ நம்ம மாட்டிக்கிட்டோங்க. ஏன்? கண்டிப்பா கஷ்டமான கொஸ்டின் தான் அங்க வரும். கேஸ் ஸ்டடியா இருந்தாலே கஷ்டம் அது. ஏன்னா கஷ்டம்னா எப்படி சொல்றோம், நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரியணும், அடுத்தது டயக்ராம கரெக்டா போடணும். டயக்ராம் தப்பா போட்டீங்கன்னா அங்கேயே 0 வந்துருச்சு நமக்கு இல்லையா, மார்க்கே வராத ஒரு கொஸ்டின். மற்றதாவது அட்டன் பண்ணா ஏதாவது ஒரு மார்க் வரும். ஸோ அகெயின் சேம் ஆஸ் ட்ரையாங்கிள்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரியோடைய டிஃபரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் கொஸ்டின் நீங்க கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும். ஒருவேளை சர்ஃபேஸ் ஏரியால ஈஸியான கொஸ்டின் கொடுத்து ஒரு கோன் இருக்கு, அது மேல ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு, வால்யூமை கண்டுபிடிங்க, இல்லைன்னா ஒரு ஓட்டையை போடுறோம், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா நமக்கு லக்கு. ஈஸி பேப்பரா இருந்தா அப்படி கேட்டுடலாம். ஒருவேளை கேட்கல அப்படின்னு சொன்னா தென் we have to be prepared for application of trigonometry also. சரி, லாஸ்ட் கண்டிப்பா வந்து ஐம் திங்கிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல உங்களுடைய 5 மார்க் வில் பி இன்டாக்ட். தே வில் ஆஸ்க் யூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின் அஸ் a 5 மார்க் கொஸ்டின். ஸோ அந்த 5 மார்க் கொஸ்டின்ல மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சியோ இல்லைன்னா மீடியன் ஆர் மீன் அண்ட் மோட்னு 2 சேர்த்து கொடுத்தோ கேட்டுருவாங்க. ஸோ டெஃபினட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பிக் கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா இது 2யும் சேர்த்து there is a 11 மார்க் வெயிட்டேஜ் நீங்க பாத்தீங்கன்னா சிலபஸ் படி. பட் நீங்க சாம்பிள் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இங்க நிறைய கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு 5 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 1 மார்க் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டுட்டு ப்ராபபிலிட்டியில 2 1 மார்க் கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ல. I don't think they are going to do that. They will stick on to the weightage of probability also. So probabilityக்கு கண்டிப்பா ஒரு 3 மார்க் கொஸ்டினாவது கேட்பாங்க. பட் வெயிட்டேஜ் ரொம்ப குறைஞ்சிருச்சு கம்பேர்ட் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ப்ராபபிலிட்டிக்கு வந்து ஒன்லி 2 1 மார்க்கும் ஒரே ஒரு 3 மார்க் கொஸ்டின் தான், கஷ்டமாவே கேட்க மாட்டாங்க, ஈஸியா தான் இருக்கும் அது உங்களுக்கு. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ஈஸி டு ஸ்கோர் மார்க்ஸ். ஸோ இது ஜென்ரல். ஸோ இங்க வந்து மேஜரா பெரிய காம்ப்ளிகேஷன்ஸே நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல இல்ல. நம்மளுடைய 5 மார்க் சாப்டர்ஸ் டெஃபினட்டா 5 மார்க் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏபி ரொம்ப கம்மி சான்ஸ். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரொம்ப மைனர் சான்ஸ் ஃபார் கெட்டிங் ஏபி. நெக்ஸ்ட் டெஃபினட்டா ட்ரையாங்கிள்ஸ், ஒரு வெரி மைனர் சான்ஸ் ஃபார் சர்க்கிள்ஸ். ஏன்னா சர்க்கிள்ஸ்ல கேட்கற அளவுக்கு பெரிய கொஸ்டின் இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து 9th கொஸ்டின் தான் இல்லையா, நமக்கு அந்த ஏஓபி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி ப்ரூவ் பண்ண சொல்ற கொஸ்டின் தான் மேக்ஸிமம் பெரிய கொஸ்டின். அதுல அந்த இல்லைன்னா அந்த ட்ரையாங்கிளை கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்களே, நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போடுவீங்கல்ல அந்த கொஸ்டின், ஹெரான்ஸ் ஃபார்முலா கொஸ்டின். ஆனா அதெல்லாம் உங்க என்சிஆர்டில இல்லன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் உங்க என்சிஆர்டில இல்ல. ஸோ இது மாதிரிலாம் சேலஞ்ச் பண்ணும்போது சம்டைம்ஸ் 5 மார்க் கொஸ்டின் 1 மார்க் கேட்டா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. 1 மார்க் கொஸ்டின்லாம் எங்க இருந்து வந்தாலும் தே வில் சே இட் ஹாஸ் டு பி நாலேஜ் பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 5 மார்க் கொஸ்டின் வந்து டெக்ஸ்ட் புக்ல இல்லாத மாடல் கேட்டாங்கன்னு சொன்னா நிறைய பேர் பெட்டிஷன் போடுவாங்க, மாடரேஷன் போடுங்கன்னு சொல்லிட்டு. தேவையில்லாத தலைவலி தான் சிபிஎஸ்சிக்குமே. ஸோ தே வில் நாட் டச் யோர் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க். இது மூணுமே வந்து தே வில் ட்ரை டு ஸ்டிக் டு யோர் என்சிஆர்டி. உங்க என்சிஆர்டில இருக்கிற கொஸ்டின் இல்ல அதே மாதிரியான கொஸ்டின்ஸ் அதுதான் கேட்பாங்க. அவங்க கை வைக்க முடிஞ்ச இடமே வந்து எம்சிக்யூ அண்ட் கேஸ் ஸ்டடி மட்டும்தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதனால 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து புக்கை விட்டு தாண்டி வராது. என்சிஆர்டியோட எக்ஸாம்பிள்ஸ், அதோட எக்ஸசைசஸ், அதோடைய மிஸ்செலேனியஸ் கொஸ்டின்ஸ், இது எல்லாத்தையும் ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா there is a 90% chance that it will come from there only, including quadratic. So quadratic இருக்க word problemமும் அதே கொஸ்டின் தான் திருப்பி கேட்பாங்க. சேம் ஃபார் யோர் third confirmed question is statistics. இதுல மாடல் அதே தான். இதுல வந்து ப்ராபபிலிட்டியில 5 மார்க் கேட்பாங்கன்னு கண்டிப்பா நான் நினைக்கவே மாட்டேன். ஏன்னா ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் வர்த் இட். அந்த அளவுக்கு வர்த் கிடையாது. ஸோ கேட்க மாட்டாங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் உங்களுக்கு 5 மார்க். அடுத்த இருக்க ஒரே ஒரு ஏரியா நமக்கு தே கேன் ஆஸ்க் ஃப்ரம் சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா ஏஆர்சியில கேட்கலாம். இது நம்மளோட ஜென்ரல் பேட்டர்ன். அப்படிதான் இங்க கேட்டிருக்காங்க. தே ஹவ் ஆஸ்க்ட் யூ தட் 5 மார்க் கொஸ்டின் ஃப்ரம் சாம்பிள் பேப்பர்லயும் பாருங்க, அப்ளிகேஷன்ல தான் கேட்டிருக்காங்க. 2023 பேப்பர்ல சர்ஃபேஸ் ஏரியாலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இங்க வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஏஆர்சியில கேட்காம அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி. இன்ஃபேக்ட் 2023ல ஒரு பேப்பர்ல இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி ஒரு ப்ரூஃப் சம் கூட கேட்டிருந்தாங்க இங்க 5 மார்க்ல. ஸோ ட்ரிக்னாமெட்ரி வுட் பி த 5 மார்க் அப்படிங்கிற என்னோட ஜென்ரல் ஃபீலிங். சர்ஃபேஸ் ஏரியாலாம் 3 மார்க்ல தள்ளிட்டு அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி வில் பி யோர் 5 மார்க் கொஸ்டின்.
ப்ரூஃப்க்கும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஜென்ரலா இந்த 1 பிளஸ் tan ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயருங்கிற ஐடென்டிட்டியே இருக்கா இல்லையாங்கிற கன்ஃபியூஷனே நிறைய டீச்சர்ஸ்க்கு இன்னும் இருக்கு. ஸோ சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மட்டும் வச்சு போடுற மாதிரியான கொஸ்டின் வந்து 5 மார்க்ஸ்க்கு வர்த் இல்ல. சரியா? ஸோ வி வில் மூவ் அஹெட் டு த சரியா? ஸோ ஓவராலா என்னப்பா ஓவரால் ஃபீலிங் வந்து ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஈஸி ஃபார் யூ. எதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த 2 நாள் படிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த சென்டம் கிட்ட போறதுக்கு தான். மற்றபடி போன வருஷமே எனக்கு ரெக்கார்ட் நான் சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட 2023 பேப்பர் வாஸ் வெரி ஈஸி. தட் இஸ் ஒன் திங். பட் அந்த பேப்பர் எவ்வளவுதான் ஈஸியாவே இருந்தாலுமே கூட என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ல எல்லாருமே அபவ் டிஸ்டிங்ஷன், தட் இஸ் அபவ் 75%. அத்தனை பேரும் 42 பேர் இருந்தாங்க. ஆல் ஆஃப் தெம் காட் டிஸ்டிங்ஷன். அதுல வந்து 90 அபவே பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 25-30 பேர் வாங்கியிருந்தாங்க பேப்பர்ல. அது கொஞ்சம் இந்த சரியா ரொம்ப நாங்க மேம் எங்களுக்கு மேக்ஸே வராது மேம் அப்படின்னு சொல்ற பசங்க தான் எல்லாருமே. நான் வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் மார்க் வந்ததும் கால் பண்ணி மேம் நம்பவே முடியல மேம், எனக்குமே போட்டிருக்காங்க மேம் 92 போட்டாங்க மேம்னு ஒரு பையன் கால் பண்ணான். சொல்ற விதமே வந்து தட் இஸ் ஹவ் இட் வாஸ். தே ரோட் த பேப்பர் வெல் அண்ட் தே செட் நல்லா பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரிசல்ட் வந்த அன்னைக்கு அவங்களால பாதி பேர் பேரண்ட்ஸும் நிறைய பேர் கால் பண்ணாங்க மேம் எதுவும் திருப்பி ரீவேல்யூவேஷன்லாம் போட்டுற மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இட் வாஸ் அ வெரி லீனியன்ட் கரெக்ஷன் ஆல்சோ அண்ட் வெரி நைஸ் பேப்பர் ஆல்சோ லாஸ்ட் இயர். ஸோ அதுல இருந்து நம்ம எவ்ரி இயர் ஐ எம் ஆல்சோ இம்ப்ரூவிங் ஃபார் யூ. நானுமே வந்து என்னோட லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் போர்ஷன் கம்ப்ளீஷன் எல்லாமே. ஸோ நீங்களும் நிறைய படிச்சிருக்கீங்க. ஸோ ஹேவ் சம் கான்ஃபிடன்ஸ். நீங்களா எதுவும் லூஸ் மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க அவ்வளவுதான். ஏதாவது மாத்தி மாத்தி கொஸ்டினை படிச்சு தப்பு தப்பா எழுதுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. அதர் தேன் தட் ஐ திங்க் வி ஆர் கவர்ட் வித் ஆல் தீஸ் திங்ஸ். ஆரம்பிப்போமா? ஈஸியான லெசன்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட். நமக்கு இருக்கிற 1, 2, 3 மார்க்ல கண்டிப்பா இந்த கொஸ்டின் இருக்க போகுதுப்பா பேப்பர்ல இல்லையா? இதுல டஃபா என்ன கேட்க முடியும்? அதை மட்டும் நீங்க தான் படிக்க போறீங்க. நான் பண்ண மாட்டேன் அந்த கொஸ்டின். அந்த ரூட் பி பிளஸ் ரூட் கியூ இஸ் இரேஷனல் ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அதை மட்டும் நீங்களே படிச்சுக்கோங்க. போடுங்க. போட்டு இது என்ன பண்ணலாம்? இது நான் போடல, சும்மா உங்களுக்கு என்னப்பா 5 பிளஸ் 2 ரூட் 7 இஸ் ஈக்குவல் டு பி பை கியூ போடுவீங்களா? போட்டுட்டு இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுவீங்களா? ரூட் 7 மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு -5 போடுவீங்க. ஆனா அதுக்கு நான் என்ன எழுத சொல்லியிருக்கேன் உங்களை? இதை எழுதி முடிச்சுட்டு அது மட்டும் நான் உங்களை எழுத சொன்னேன். ஏதோ ஒரு ப்ராப்பர் ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு. யார் சொல்றீங்க ஸ்டேட்மெண்ட்டை? இருங்க வரேன். நான் தான் லோவா பேசிட்டு இருக்கேனா? இல்லையே, ஃபுல் தான் இருக்கு வால்யூம். காதலே வெளியில சாப்பிடலையா நீங்களா? எஸ், கொஞ்சம் லவுடா. P and Q are co-prime when they are positive integers. யார் சொல்றீங்கன்ட்டு? காதம்பரியா? காதம்பரி காதலே வெளியில. காதம்பரி P and Q are co-prime. ஓகே. Where Q is not equal to 0. Co-prime. Co-primeனா என்ன டெஃபினிஷன் எழுதுங்க. 3 மார்க் கொடுத்த கதை எழுதலாம்ல, எழுதுங்க. Co-primeனா என்ன? They don't have any other common factor other than 1. Q is not equal to 0. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு ஹாஃப் மார்க். அப்புறம் அப்படியே கீழே வருவோம். ஸோ இதை பிரிச்சு எழுதிடுவோம். நல்லா ஃபுல்லா செக்ரிகேட் பண்ணிட்டோம். இதுவுமே P minus 5Q ரேஷனல் இல்லையா? இல்ல நம்ம என்ன பண்ணலாம்? டிவிஷன் வேலையே வேணாம், இப்படியே வச்சுப்போம். P by 2Q minus 5 by 2. ஸோ வந்து 5 by 2 is rational. P by Q is rational. Subtraction of two rational numbers cannot give. என்ன வேணா ஸ்டோரி எழுதுங்க, கண்டிப்பா படிச்சு பார்க்க மாட்டாங்க. சரியா? Subtraction of two rational numbers cannot give an irrational number, which means our assumption that root 7 let போடுறீங்கல்ல, we know that root 7 is irrational. இந்த 3 ஃபேக்டும் தெரிஞ்சதுனால we know that P by Q cannot be rational. இது ஒன்று தான் assumption. இது 2 ஃபேக்ட். சரியா? எப்ப கேட்டாலும் ரூட் 7 இஸ் இரேஷனல் ப்ரூவ் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பேசிக் பேப்பருக்கு உங்களுக்கு ரூட் 2, ரூட் 3, ரூட் 5 வேணும். ஸோ அதையும் யோசிச்சுக்கோங்க. பேசிக் பேப்பர்ல அந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம பேப்பர்ல அது கேட்க மாட்டாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் பேப்பர்ல 5 + 2 ரூட் 7 அந்த மாதிரி கஷ்டமா கேட்கணும். ஏன்னா ஒன்னே ஒன்று தான் பாசிபிள். ரூட் பி பிளஸ் ரூட் கியூ நீங்க ஸ்கொயர் பண்ணி போட வேண்டிய மாடல். அதுவுமே ஈஸியா வரும். அவ்வளவுதான். ப்ரூவ் பண்ணவே வேண்டாம். பார்க்க நான் கொஸ்டின் ஆன்சர் கீழே கிளியரா கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு 2023 உடைய எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் அலாங் வித் மார்க்கிங் ஸ்கீம் ஷேர் பண்ணிருக்கேன் கூகுள் கிளாஸ் ரூம்ல. நீங்க அதுல போய் பாத்தீங்கன்னா மார்க்கிங் ஸ்கீம் இருக்கு. அதை கிளியரா கொடுத்துருக்காங்க. நோ நீட் டு ப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் வேர் ரூட் 7 இஸ் given to be an irrational number அப்படின்னு கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி நீங்க ப்ரூவ் பண்ண தேவையில்லை. ஏன்னா ரூட் 7 irrationalங்கிறது இப்போ யூனிவர்சல் ட்ரூத் ஆயிருச்சு இல்லையா? அதை நம்ம பண்ண தேவையில்லை. மூவ் பண்ணுவோமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். டக்கு டக்கு நீங்களே போடுறீங்களா, ஆன்சர் சொல்றீங்களா எனக்கு? சரியா? எவ்வளவு குவிக்கா முடிக்கிறீங்களோ அவ்வளவு தப்பிச்சுங்க. இல்லைன்னா அப்புறம் திருப்பி திருப்பி நமக்கு வந்து நாளைக்கு காலையில எழுப்பி விட்டுருவேன் நான் உங்களை. ஏர்லி மார்னிங் 6 o'clockலாம்.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. என்ன கேக்குறாங்க கொஸ்டின்ல? வேற யாரையா பிடிப்போம். எல்லாரும் எழுப்பி விடுவோம். நானே பேசிட்டு இருக்கேன். நிவேதா, எனக்கு அது பெரிய ரிஸ்க் தான். எழுதுனா எழுதிருமா, ஆனா ஜென்ரலா வேண்டான்னு சொல்றாங்க. ஸோ 3 மார்க் கொஸ்டினா இருந்து உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம்னு எழுதுங்க. பட் உங்களுக்கே தெரியுது இல்ல, ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங் வேலை இல்ல அது. எல்லாருக்கும் தெரியும் நீங்க பை ஹார்ட் பண்ணிருப்பீங்க அதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் அந்த கொஸ்டின் கேட்க போறாங்க? மினிமம் டிஸ்டன்ஸ் each should walk so that each can cover the same distance in complete steps. எல்லாருமே ஒரே டிஸ்டன்ஸ் போகணும். லெட்ஸ் சே இவன் 40 ஸ்டெப்ஸ் 40 சென்டிமீட்டர் நடக்கிறான், இவன் 42 சென்டிமீட்டர் நடக்கிறான், அடுத்தவன் 45 சென்டிமீட்டர் நடக்கிறான். ஸோ இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்போ இந்த மூணு மூணு நம்பருடைய டேபிள் எந்த நம்பர்? இப்போ வந்து 40 × 2 80 கிடைக்குது. 42 டேபிள்ல 80 வராது, 84 தான் வரும். 45 டேபிள்ல 90 தான் வரும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலே ஆன்சர் இஸ் கோயிங் டு பி வெரி லாங். ரொம்ப நேரம் கழிச்சு தான் மீட் பண்ண போறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் எல்சிஎம் ஒன்லிப்பா. ஸோ நீங்க எந்த மெத்தட்ல போட்டாலும் ஓகே. ஸோ என்ன 2 டேபிள்ல போடுறீங்களா? 2ல போட்டீங்கன்னா 20 21 மேம் இப்படி சேமா கூட போடலாமா மேம்? என்ன கண்ணா புரியலடா? இல்ல மேம் செப்பரேட்டா போடணுமா மேம்? இல்ல சேமா போடலாமா? எல்சிஎம் எப்படி வேணா போடலாங்க. நீங்க எப்படி போட்டாலும் ஓகே தான், எந்த மெத்தட்ல போட்டாலும் ஓகே தான். ஸோ நீங்க 40 போட்டு பிரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டுட்டு 4 × 10 இல்லையா? நெக்ஸ்ட் 42 போட்டீங்கன்னா 3 3 × 12 3 × 3 × 14 வருது. 14 வந்து 2 × 7 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 45 எழுதும்போது 5 × 9. யார் கண்டுபிடிச்சிங்க? கமலினி. நிவேதாது கரெக்ட், கமலினி கரெக்ட், மேகா செக் பண்ணு, காதம்பரி கரெக்ட், சாதனா இல்ல, மேகா, ஹவிஷா, உபாஷ்னா இல்ல, ஜெனிகா கரெக்ட், லேகா மல்டிப்ளிகேஷன் மிஸ்டேக் பண்ணிருக்க, ஹரிணி மல்டிப்ளிகேஷன் மிஸ்டேக். கரெக்ட் உபாஷ்னா. இப்போ ராகவ், பவதாரிணி, அனன்யா. எஸ் மக்கனா, எஸ். சொல்லம்மா குவிக்கா ஆன்சர் வந்துச்சா? நான் மல்டிப்ளை எல்லாம் பண்ணி காமிக்கல, உங்களுக்கு டைமே இருக்காது. 2520 வந்திருக்கணும் உங்களுக்கு ஆன்சர். சரியா? ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது வந்து எல்சிஎம்ங்கிறதுனால ஹையஸ்ட் பவர். ஸோ 2ஓட ஹையஸ்ட் பவர் 2 கியூப், 5ஓட ஹையஸ்ட் பவர் ஒரே ஒரு 5, 3க்கு 3 ஸ்கொயர், 7க்கு 7 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ ஷுட் கெட் திஸ் ஆன்சர். எஸ், இந்த பிடிஎஃப் உங்ககிட்ட இருக்கும். ஸோ திருப்பி ஒரு வாட்டி பொறுமையா பாருங்க. யாருக்காவது நீங்க முடிக்கலன்னா நீங்க அப்புறம் திருப்பி ரீவிசிட் திஸ். எப்போ டைம் இருக்க போதுன்னு தான் தெரியல. கமான் கமான் கமான். 3 கொஸ்டின்ஸ் தான் ஃபாஸ்டா. ஒரு லெசனுக்கு 5 கொஸ்டின் எடுக்கவே டைம் இல்லை எனக்கு இன்னைக்கு. எஸ் மேம். கரெக்டா 8 வருதாக்கா உங்களுக்கு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் தான் நமக்கு வேணும். சேம் பேக்ஸா அரேஞ்ச் பண்ணணும், சேம் குரூப்பா போடணும், ஒன்று பின்னாடி ஒன்று ரோ காலமா அரேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு வந்து we need to find the HCF. ஸோ ரெண்டுமே வந்து 8 டேபிள்ஸ்ல தான் உங்களுக்கு போகுது. ஸோ you're going to need 8 packs. 8 packets வாங்கினா 8 × 24. மேம் இதுக்கு இல்லையேப்பா. வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஏன்னா வந்து ஆ அவன் வந்து எவ்வளவு இல்ல 8 இல்ல 3 and 4 வாங்கணும். ஆமா, 3 ஏன்னா packets of 3 packets of pencils வாங்கிட்டு 4 packets of crayons வாங்கணும் கண்ணா அந்த கொஸ்டினுக்கு. மேம் அப்படி நானும் வாங்கினதான். இந்த சம் மாதிரி தானே மேம் அந்த புக் சம் ஒண்ணு பண்ணோமே.
அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சிட்டு நம்ம டிவைட் பண்ணோம்ல. அப்ப நீங்க டிவைட் இப்போ பண்ணோம் 24/8 32/8 அதான் தான் உங்க 3 ஆன்சர். 4 நீங்க ஆன்சர் 8ன்னு அனுப்பிச்சிருந்தீங்க எனக்கு. ஹவு மெனி பேக்கெட்ஸ் ஆஃப் அது ஈச் வுட் யூ HCF நீட் டு மேம் பை? எல்லாருமே தொடர்ந்து 8 அனுப்பிச்சிங்க ஆன்சர் எனக்கு. டோட்டல் 7 இல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்கெட்ஸ் 7 அது இல்ல ஓகே. அது இந்த கொஸ்டின்ல கேட்கல, தேவையும் இல்ல. ஏன்னா நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா, நீ கடைக்கு போற, உனக்கு வேணும் எத்தனை பேக்கெட் பென்சில், எத்தனை பேக்கெட் கிரேயான், அவ்வளவுதான் கொஸ்டின். சரியா? சோ 3 packets of pencils and 4 packets of crayon தான் ஆன்சர். எஸ், HCF கண்டுபிடிச்சு டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும். பாப்பா ஞாபகப்படுத்துறாங்களே. சரி, 396 342 equal number of pieces. ரெண்டு கொஸ்டின் இருக்கு பாத்துக்கோங்க. 3 மார்க் கொஸ்டின் இது. சந்தோஷ் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு தெரியல, ஆன்சர் கரெக்டானு தெரியல. நான் ஆன்சரும் எழுதல இதுல. So I think find the number of pieces he should put. I will start with 4 table போற மாதிரி இருக்கு. 4 9s are 36. That's on 39 36. 4 8s are போக மாட்டேங்குதே. 4 8s are 32 22ல வருது, போக மாட்டேங்குது. சரி, 2 1s are 2 19 2 9s are 18 16. நம்பர் ரொம்ப அசிங்கமா இருக்கா? மொத்தமா வந்து அப்ப ரெண்டே ரெண்டு ரெண்டு ரெண்டா போடணுமா? ஏன் பண்றாங்களேப்பா. 18 எப்படிப்பா வருது உங்களுக்கு? HCF 18. ஓ, இதுக்கப்புறம் அது போகுமா 17 டேபிள் இல்லையா அது? 8 9. ஓ ஆமா, திருப்பி போகுதா? சாரிப்பா. 6 18 அதான் பார்த்தேன், ரொம்ப அசிங்கமா கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு. 6 18 18 திருப்பி 6 மறுபடியும் இங்க வந்து 3 8s are 24 3 7s are 3 6 are 18 வராது. 3 5s are 57 மேம். 57. திருப்பி 3 டேபிள்லே போடுறேன். 3 2s are 3 2s are 3 1s are 3 27 19 3 ஸோ 9 into 2 வந்து 18 வருது HCF. சூப்பர்ப்பா. அப்போ 18 வந்து HCFன்னு சொன்னா நம்பர் ஆஃப் பீசஸ் 18. மேம் ஆனா பாக்ஸஸ் ஆர் லீஸ்ட்னு இருக்காங்க மேம். அப்ப எல்சிஎம் எத்தனை பாக்ஸ் வேணும்னு கேக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு இத்தனையும் 396 plus 342 41 பாக்ஸஸ் வேணும்ப்பா. இதை கவுண்ட் பண்ணீங்கனாலே கிடைச்சிடும் இல்லையா? டோட்டல் எப்பவுமே இதை கவுண்ட் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிடும். ஆன்சரும் வந்து நான் 41 தான் நோட் பண்ணியிருக்கேன். ஃபார் த பாக்ஸஸ் நோட் பண்ணியிருக்கேன், HCF நோட் பண்ணல. ஸோ 41 பாக்ஸஸ் ஈச்ல 18 பீசஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னா we will be able to pack all these jamuns and rasagullas. So எப்படி இந்த 41 வருது? It is 22. That is, we have to divide this 396 into 18 pieces and 342 also into 18 pieces, which is what I have done here. So 22 plus 19 போட்டிங்கன்னா உங்களுக்கு 41 கிடைக்குது. ரொம்ப பெரிய சான்ஸ் இருக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு. ஏன்னா 3 மார்க்ல நமக்கு ரெண்டே பாசிபிலிட்டி தான். ஒன்னு அந்த ரூட் 2 கேட்கணும், பட் அதை 2 மார்க்ஸ்க்கு மூவ் பண்ணிடுவாங்க. அதனால தான் நான் சொல்றேன். ஸோ 1 மார்க் கொஸ்டின் வில் பி a straight forward கொஸ்டின் தான். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே ரியல் நம்பர்ஸ் வச்சு ஒரு பேசிக் கான்செப்ட் கொஸ்டின். ஸோ LCM HCF வச்சு LCM HCF கொடுத்துட்டு A கியூப் B ஸ்கொயர் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின் 1 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்கு. நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பரே தெரியும் எப்பயுமே இப்போ எழுதுறதுக்கு. செகண்ட்ல வந்து அடுத்த செகண்ட் கொஸ்டின் ஃப்ரம் ஹியர் 2 மார்க் கொஸ்டின் should be only that 3 plus root 2 is irrational னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது ஈஸி கொஸ்டினும் கேட்கணும் இல்லையா? பேப்பர்ல எல்லாருமே பாஸும் பண்ணணும்ல, அதனால ஈஸி கொஸ்டின்ஸ் தான் கேட்டுருவாங்க. 3 மார்க் கொஸ்டின்ல டெஃபினட்டா வேர்ட் ப்ராப்ளம் கேட்பாங்க. they will try to test you. இல்ல 1 மார்க் கொஸ்டினே கேட்காம ஒரு கேஸ் ஸ்டடியா அதை கேட்டுற முடியும். பட் ஐ வுட் ஸ்டிக் ஆன் டு 3 மார்க்ஸ் தான் வர்த்து, அதுக்கு மேல இது வர்த்து இல்ல.
ஸோ 3 மார்க் கொஸ்டின்ல இந்த மாதிரி ஒரு வேர்ட் ப்ராப்ளம் கேட்கறதுக்கு முன்னாடி ஈஸியா கேட்டுட்டு இருந்தாங்க. மார்னிங் வாக்குக்கு போகும்போது எவ்வளவு ஸ்டெப்ஸ்ல மீட் பண்ணுவாங்க அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு கேட்டு இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம படிச்சு முடிச்சிட்டோம்ல. ஸோ அவங்களும் எவால்வ் ஆறாங்க. நம்ம தான் பாஸ்ட் பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிடுறோமே. அதனால அவங்க என்ன பண்றாங்க, புது மாதிரி திங்க் பண்றாங்க. கொஸ்டின் பேப்பர்ல எந்த கொஸ்டினுமே வந்து ரிப்பீட் ஆகாது அவங்களுக்கு இல்லையா. காசு கொடுக்குறாங்கல்ல பேப்பர் செட் பண்றவங்களுக்கு. ஸோ தே ஹேவ் டு டூ ஜஸ்டிஸ் இல்லையா. ஏற்கனவே இருக்கிற சாம்பிள் பேப்பர்ல கொஸ்டின் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா எப்படி அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் வேணும்னே டஃபா செட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. சரியா, மூவ் ஆன். எஸ்மா, இது நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். எதுவுமே குவிக் ஆன்சர் கொடுங்க பார்க்கலாம். எதுக்குமே ஹிந்தி இங்கிலீஷ் மேக்ஸா, ஹிந்தி இங்கிலீஷ் மேக்ஸ். பட் இந்த ரேட்ல போனா நம்ம நாள் ஃபுல்லா போட்டாலும் முடிக்க மாட்டோம். 84,108. இந்த சேம் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் ரூமா தூக்கி போடணும், கண்டெய்னர் உள்ள போடணும், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்தாலும் ஹெச்சிஎஃப் தான் நமக்கு. அப்புறம் டிவைட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்டே ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டா ஈஸி. 12ல போகும்னு 12 நினைக்கிறேன். வராதா 12ஆ என்னப்பா? 12 வராதான் அதான் கேட்பாங்க. பாக்குறேன். 12 7s are 84. 12 9s are அவ்வளவுதான். சூப்பர். ஸோ நம்ம சேம் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ், மினிமம் நம்பர் ஆஃப் ரூம்ஸ். அப்போ 5 + 7 + 9 அப்பா 21. யாரும் கண்டுபிடிக்கலையா? நான் தான் ஃபர்ஸ்டா? சுபாஷ்னா எஸ். மேம் 12 இல்லையா மேம்? 12 வந்து the number of common divisor தானே 12. அவங்க என்ன கேக்குறாங்க, ஒரே பார்ட்டிசிபென்ட்ஸை வந்து ஒரே ரூம்ல போடணும். அப்போ 60 பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹிந்தியில இருக்காங்க, அவங்களுக்கு 5 ரூம் கொடுத்துருவீங்க. இங்கிலீஷ்க்கு 7 ரூம் கொடுப்பீங்க. அப்புறம் மேக்ஸுக்கு 9 ரூம்ஸ் கொடுக்குறீங்க. அப்ப எத்தனை ரூம் வேணும்னு தானே கேக்குறாங்க. ஒவ்வொரு ரூம்லயும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கேட்டா 12 பேர்னு நீங்க சொல்லலாம் இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் ஈச் ரூம் இஸ் 12 அண்ட் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் கிவன் ஃபார் ஹிந்தி இங்கிலீஷ் மேக்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இது கிடைக்கும். இது புக்ஸ்னு கேட்டிருந்தாங்கல்ல நம்மளுடைய கேஸ் ஸ்டடி நம்ம எழுதணும்ல ஒரு சாம்பிள் பேப்பர்ல. கரெக்டா? இப்போலாம் பதில் சுத்தமா எனக்கு பிடிக்காது, உங்களுக்கே தெரியும். இது வந்து டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிடுவோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த only three models I think they can ask from this question. LCM மாடல்ல ஃபர்ஸ்ட் ஒன் போட்டோம் இல்லையா, அந்த மார்னிங் வாக் கொஸ்டின் மட்டும் தான் அதுல இருந்து போட்டிருக்கோம். மற்றது எல்லாமே HCF தான் கேட்கறாங்க இப்போ. ஸோ கொஸ்டினை கொஞ்சம் கிளீனா படிச்சுட்டு எழுதுங்க. ஓகே, நீங்க எப்ப பார்த்தாலும் மறந்து போற ஃபார்முலாவை இங்கேயே போட்டு வச்சிருக்கேன். நான் ஆல்பா பீட்டாலே போட்டிருக்கேன். பட் நீங்க A + B ஞாபகம் வச்சுக்கோங்க. பவர் 4 தேவை இல்லதான்ப்பா. பட் எஸ் இருக்கட்டும். இது இதுதான் டீச் பண்ணிட்டு இருந்தேன் 12th நான் நேத்து. அந்த பசங்க இதுவே மறந்து போயிட்டாங்க. கமான் கமான் கமான். யாரை கேட்கலாம், யாரையாவது பிடிப்போமா கீழ இருந்து? விஸ்வேஷ் சொல்லிட்டாக்கண்ணா எனக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணலாம் விஸ்வேஷ்? நேற்று தானே போட்டீங்க நீங்க. 3x² பாது 3x² + 11x - 4. ஆல்பா + பீட்டா என்னப்பா? இங்க m + n கொடுத்துருக்காங்களா? ஸோ m + n mn சொல்லு விஸ்வேஷ். -11/3. -11/3. இது வந்து -4/3. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? m² + n² / m + n போட்டுடலாமா? ஓகே. இப்போ நீங்க டைரக்டாவே a² + b² ஃபார்முலா இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. அதனால தான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு. இது நமக்கு மனப்பாடம் ஆயிருந்துச்சுன்னா டைம் சேவ் ஆகும். -2mn / m + n. அவ்வளவுதான்ப்பா. சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? mn வராது மேம். m + n இல்ல. கீழயா? SB. ஓகேப்பா. ஸோ m + n the whole square னா -11/3 னா 121/9 - 2 + 8/3 ஆகுது divided by -4/3. இதை into 3 பண்ணிப்போம். ஸோ 121 + 24 கரெக்டாப்பா? -145/12 745 மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் அதை மாற்ற முடியாது. இதில் பிபிடியில் இது ஒன்று தான் பிரச்சனை. ஆனால் நான் அந்த பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணவே டைம் இல்லை எனக்கு. Yes, Maniveda, yes, thank you for the confirmation. So, polynomials to first question, second question.
இது போட்டுருவீங்க. இப்போ அது 1 மார்க்ல தான் கேட்பாங்க. ஃபைண்ட் அ குவாட்ராட்டிக் பாலினாமியல் whose zeros are given as alpha, beta கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன ஃபார்முலா? x ஸ்கொயர் மைனஸ் sx plus p is equal to 0, where s is the sum of the roots and p is the product of the roots. இப்போ சம் எழுதுங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். ஸோ 3 plus root 5 plus 3 minus root 5 வந்து வெறும் 6/5ன்னு வரும். ப்ராடக்ட் 9 minus 5/25. Nothing but 4/25. இப்போ x ஸ்கொயர் minus 6/5x plus 4/25. Multiply by 25 பண்ணுவோம். இப்போ k into 25x square minus 30x plus 4. கரெக்டான மல்டிப்ளிகேஷனை பண்ணுங்க. சரியா? நேத்தெல்லாம் பண்ணும்போது அங்க ஒரு 3 விட்டாச்சு, இங்க ஒரு 2 விட்டாச்சு. மூவ் பண்ணிட்டுமா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு? எல்லாரும் போட்டிங்களா? ஆன்சர் அவ்வளோ ஆன்சர் வரல, பட் ஐ ஹோப் இட்ஸ் ஓகே. 25 நெக்ஸ்ட். இந்த கொஸ்டின் நான் போட மாட்டேன், நீங்க தான் எனக்கு ஆன்சர் கொடுக்க போறீங்க. ஃபைண்ட் த பாலினாமியல் whose zeros are கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 3 மார்க்ல கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின், 2 மார்க்ல கேட்டாங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ வெயிட்டேஜ் ரொம்ப கம்மி. 1 மார்க் யூஸ்வலா அந்த கிராஃப் தான் வரும்னு நினைக்கிறேன். நான் எம்சிக்யூ பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிராஃப் கொஸ்டின்ஸ் பண்றேன் இன்னொரு வாட்டி. என்ன பார்க்காதீங்கப்பா, நானும் ஃபர்ஸ்ட் டைம் போட்டுட்டு இருக்கேன். தப்பு பண்ணுவேன் ஏதாவது, நீங்களே போடுங்க. நீங்களே போட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் போட்டிங்களா யாராவது? ஆகாஷ், நீ எந்த கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்கேன்னு தெரியல, நான் அது தப்பு. Alpha plus beta by alpha is alpha plus beta the whole square by alpha beta. Alpha plus beta is -4 into -4 is 16/3. Alpha plus beta the whole square is again 16/3. ரெண்டுமே சேம் ஆன்சர் வருது. பாசிபிளா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் sx plus so 3x square minus 16x plus 16. ஆக்சுவலாக இன்ட்டு 1/3 ஃப்ரண்ட்ல போனோம். ஆனால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை. கிடச்சிச்சா? யாராவது ஆன்சர் அமைச்சிருக்கீங்களா? எஸ் நிவேதா, மேகா எஸ், பூஜா எஸ், உபாஷ்னா, பவதாரிணி எஸ். ஓகே அக்கண்ணா, சரியா? நாட் அ டிஃபிகல்ட் கொஸ்டின் பாருங்க. இட் இஸ் ஒன்லி தட் யூ ஹேவ் டு டூ இட் ஸ்லோலி. அவ்வளோதான். கொஞ்சம் பொறுமையா போட்டிங்கன்னா ஆன்சர் கண்டிப்பா வரும் இந்த கொஸ்டினுக்கெல்லாம். நீங்க கே வேல்யூ போட்டு கே போடணும். இங்க நான் 1/3னே போட்டிருக்கேன், பட் எஸ்கே போட்டு எழுதினாலும் பெட்டர் தான். மேம் மேல வந்து ஆல்ஃபா இன்டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு இருக்கலாம் மேம். அது நான் வந்து இதை என்ன காமன் எடுத்திருக்கேன்ப்பா. இங்க இது வந்து லெட்ஸ் சே 2 3 இருக்கு, உள்ள வந்து 4 and 4 தான் இருக்குன்னா நான் 4 காமனா எடுத்தா மற்ற ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதுவோம்ல, ஃபேக்டரைஸ் பண்ணும்போது அப்படி தானே பண்றீங்க? அந்த மாதிரி எழுதியிருக்கேன் நான். ஆனா வேற எப்படியா போட்டா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் வருமா இருக்கும். சரி, புரிஞ்சுச்சா உனக்கு? பிராக்கெட் உள்ள இருக்கிறத ஒரு பிராக்கெட்டா போட்டுட்டா பிராக்கெட் வெளியில இருக்கிறத சேர்த்து எழுதணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே நெக்ஸ்ட். இது வேற கஷ்டமான கொஸ்டின் இருக்கா? ஓகேப்பா, ரெஸ்ட் எடுக்கிறேன் நான், நீங்களே போடுங்க. பேசி பேசி வாய்ஸே போச்சுப்பா. 5 நாளாம் கிளாஸ்ப்பா உங்களோட நான், உங்களுக்கே டைம் கம்மி. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்.
Jenika, Sadhana, Sahana. Yes, correct. For the previous question. Second question ஒன்னு யாரும் போடல எனக்கு நீங்க. Question number 4. Havisha, Niveda, yes ma. I also got the same answer. Upashna, yes. Kamalini, yes. இன்னும் கொஞ்சம் குவிக்கா சரியா? இன்னும் கொஞ்சம் குவிக்கா போடுங்க பார்க்கலாம். ஸோ இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இன்டூ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். கரெக்டா? ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரை காமனாக வெளில எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ஃபா பீட்டா இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 9. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 4 ஸ்கொயர் 16 minus 2 into 3 6. எஸ்மா. சஹானா, சாதனா, எஸ். பவதாரணி, எஸ்மா. ஓகேவா? ஸோ ஐ திங்க் 2 lessons ஓகேவா? 6 + 3 9 marks டன்னா? கரெக்டாக போட்டுருவீங்களா எல்லாருமே? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லெசனும் ரொம்ப ஈஸி. குட்டி வெயிட்டேஜில் 1 மார்க் கண்டிப்பாக இந்த டேபிள்ல இருந்து வருதுப்பா உங்களுக்கு. ஸோ இதில் வந்து கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட் வச்சு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி இது இங்கே இருக்கு. நீங்கள் அப்புறம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் இது ஏற்கனவே. கன்சிஸ்டன்ட்னா என்ன, இன்கன்சிஸ்டன்ட்னா என்ன, டிபெண்டன்ட்னா என்ன, டிபெண்டன்ட் கன்சிஸ்டன்ட், இண்டிபெண்டன்ட் கன்சிஸ்டன்ட்னு இருக்கு இல்லையா? ஸோ டிபெண்டன்ட் கன்சிஸ்டன்ட்னா கோஇன்சிடென்ட் லைன்ஸ், இன்ஃபைனைட் சொல்யூஷன்ஸ் இருந்தால் டிபெண்டன்ட்னு சொல்லிடுவோம் இதுலயே. ஸோ டிபெண்டன்ட் அப்படின்னா ஒரு லைன் இன்னொரு லைனுக்கு டிபெண்டன்ட்னு சொல்லலாமா? ஆச்சு கோஇன்சிடென்ட் லைன்ஸ். whereas independent na intersecting lines. Ma'am, parallel lines dependent or independent ma'am? Inconsistent, they are parallel. We cannot even say they are dependent. Independent is consistent ku mattum dhaan. Parallel lines are just inconsistent lines. The consistent la 2 types dhaan idu. சரியா? come on. அதுக்கெல்லாம் ஆன்சரே போடல. நீங்க சூப்பரா போட்டுருவீங்க தான் அதனால. ஸோ எல்லாம் கரெக்டா போட போறீங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ இதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ்ல தான் இருந்துச்சு இந்த லெசன்ல. ஸோ நான் இப்போ எதுவுமே அதை எடுக்கல. ப்ராபப்ளி நமக்கு டைம் இருந்துச்சுன்னா பண்ணுவோம். பிகாஸ் சிம்பிள் சால்வ் மட்டும் தான் கேட்குறாங்க. வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டெலீட் ஆனதுனால தே ஆர் ஒன்லி ஆஸ்கிங் யூ டு சால்வ். ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ணுங்க 3 மார்க் கொஸ்டின்ல. ஸோ ஐ திங்க் தட் யூ கேன் ஸ்டிக் ஆன் டு யுவர் என்சிஆர்டி ஃபார் திஸ் டைம். கமலினிக்கு நிவேதாக்கு சேம் ஆன்சர். ஸோ லெட் மீ செக் திஸ். இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் தானே? இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ்னா கோஇன்சிடென்ட் லைன்ஸ். ஸோ இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது எக்ஸ் ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ஸ் கரெக்டாக இருக்கா, இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாமே ஈக்குவல். இதையும் ஈக்குவேட் பண்ணுங்க. இந்த பக்கம் சிசி கேன்சல் ஆயிடுச்சு. ஆனால் இந்த கொஸ்டின் அதுக்கு இது போட்டுருங்க. ஐ திங்க் ஒரு ஆன்சர் தான் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதுக்கு இப்படி போட்டால் 2மே வருது. ஆனால் இதை ஈக்குவேட் பண்ணால் சி இஸ் ஈக்குவல் டு 6 மட்டும்தான் வருது. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு +6 மட்டும்தான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நினைக்கிறேன். ப்ளஸ் ஆர் மைனஸ் போடக்கூடாது. இது ஐ திங்க் எம்சிக்யூல இருந்துச்சு ஒரு வாட்டி. ஸோ ஆன்சர்ல வந்து யூ ஷுட் நாட் இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு கிவன்னா 2மே சாட்டிஸ்ஃபை ஆகணும் சிக்கு. அது 2மே எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை மட்டும் நீங்க ஆன்சர்ல போடணும். ஸோ இங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு தென் இதுக்கும் என்ன ஈக்குவேஷன் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி போட்டுருங்க. சரியா? ஸோ இதுல 3 மார்க்ஸ் பெண்டிங்ல இருக்கு. நம்ம 1 மார்க் முடிச்சிருக்கோம். சம்டைம்ஸ் இந்த கொஸ்டினே 3 மார்க்ல கேட்டிருக்காங்க 2023 எல்லாம். ஸோ யூ கேன் பி அஷ்யூர்ட் தட் ஒன் ஆஃப் தீஸ் கொஸ்டின்ஸ் இட்செல்ஃப் வில் கம். சாரிப்பா. குவாட்ராட்டிக் வந்தாச்சு. குவாட்ராட்டிக் உடைய இஃப் அட் ஆல் 2 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ரியல் ரூட்ஸ் கொஸ்டின் பார்த்து போடுங்க. ஈக்குவல் நான் கேட்கலைங்க உங்களுக்கு. உபாஷனா கரெக்டா தெரியாது ஆன்சர் எனக்கு. we have to wait. for what values of k b square minus 4ac real roots greater than 0. Kamalini, Jenika.
ஈக்குவல் டு எதுக்கு வராது? ஏன்னா ரியல்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் கேன் ஆல்சோ பி ஈக்குவல் டு 0 தானே. ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுக்கல நிவேதா. ரியல் அண்ட் ஈக்குவல் கொடுக்கலாம், கூட ரியல் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரியலா இருந்தா கூட ஈக்குவலா இருக்கலாம். டிஸ்டிங்க்ட் சொன்னா நம்ம நீங்க சொன்ன மாதிரி டிஸ்டிங்க்ட் சொன்னாதான் நம்ம வந்துட்டு ஒன்லி கிரேட்டர் தான் போக முடியும். ரியல்னு சொன்னதுனால நம்ம ஈக்குவல் டு போகணும். ம் கண்ணா நான் எதுக்கு மெயினா அந்த கொஸ்டின் போட்டேன்னு நீ சொல்ற மாதிரி ட்ரை பண்ணி எஸ் நிவேதா. ரியல் அண்ட் சொன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு போடணும். லெஸ் தேன் மாத்தணும்ப்பா நீங்க ஆன்சர்ல. எனக்கு தெரிஞ்சு கே ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4 அப்படின்னு போட்டுப்போம். இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0 வந்துடும். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ 1 இன்டூ 3 16 14 16 minus 12 என்னப்பா 4ஆ? ஸோ நான் செக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து ரியல் ரூட்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரியல் ரூட்ஸ் வருது. அதுக்கு தான் நான் போட்டு பார்த்துக்கிறேன். ஏன்னா இங்கே என்னன்னா பெரிய மிஸ்டேக்கே வந்து இந்த -4k நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. பட் இன்னும் நீங்க இதை படிக்கல இல்லையா? 11th தான் நீங்க படிப்பீங்க. ஸோ ரியல்னு கொஸ்டின் கொடுத்தா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க போடணும். ஏன்னா இப்போ இந்த நெகட்டிவ் சைன் வந்து கேக்கு இருக்கு. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் 16 அந்த பக்கம் கொண்டு போயிட்டு when you are going to divide by a negative number the inequality will change ங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆன்சர் அதுக்கு k greater than 4 போட்டீங்கன்னா தப்பு போட்டுருவாங்க இல்லையா? ஸோ இட் ஹாஸ் டு பி k is less than 4. பட் ஈக்குவல் டு இன்க்ளூடட் தான். எஸ்மா. இல்லை நான் செக் பண்ணி பார்க்குறேன் நிவேதா. வந்து நமக்கு ரியல் ரூட்ஸ் வருதா இல்லைனா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கிரேட்டர் தேன் 4னு போட்டிருந்தேன்னா 5 போட்டு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க இங்கே. ஸோ 16 மைனஸ் 20 வந்துடும். ஸோ விச் இஸ் அ நெகட்டிவ் வேல்யூ இல்லையா ரூட்டுக்குள்ள. அப்போ வந்து நோ ரியல் ரூட்ஸ்னு வந்துடும் ஈக்குவேஷனுக்கு. ஸோ நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன், ஒருவேளை உங்களுக்கு எப்பயாவது இந்த டவுட் வந்துச்சுன்னா லெஸ் தேன் கிரேட்டர் தேன் வந்துச்சுன்னா நீங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க வேல்யூல சப்ஸ்டியூட் பண்ணி செக் இஃப் த ரூட்ஸ் ஆர் பீயிங் ரியல் ஆர் நாட். சரியா? பட் திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்க ஏன் லெஸ் தென் சைன் வருது? இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிருச்சு இல்ல. நம்ம -4k இருக்கு, நமக்கு பாசிட்டிவ் k வேணும். அப்புறம் நம்ம டிவைட் பை -4 பண்றோம். நெகட்டிவ்ல டிவைட் பண்ணோம்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகணும். பண்ணிருக்கோமே இந்த क्वेश्चन நம்ம. அப்பாடா நம்ம யூஷுவல் क्वेश्चनக்கு வந்துட்டோம். நம்மளுடைய 5 மார்க் क्वेश्चन. அப்படியே போடுங்க ஆன்சர். மனப்பாடம் பண்ணி சொல்லாதீங்க. அப்படியே எனக்கு போட்டு சொல்லுங்க ஆன்சரை. A plane left 30 minutes late. 1500 quadratic பா, quadratic தான். It had to increase its speed. ஸோ அதே சேம் ஸ்டோரி தான். ஸோ வந்து டிலே ஆயிருக்கு. அப்போ வந்து டைம் 2 மைனஸ் டைம் 1 வந்து 30 minutes. டிலே இஸ் பை 30 minutes. 30 by 60 hours நான் மாத்திக்கிறேன். ஸோ T2 வந்து எப்பயுமே டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ லெட் யூஷுவல் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ நமக்கு என்ன தெரியும்? 1500 kilometers distance by usual speed. எப்பயுமே டைம் 2 will be greater than. ஸோ யூஷுவல் ஸ்பீட்ல போனா நான் எப்பவுமே இது ரொம்ப ஈஸியா சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன் இருந்தா ஃபர்ஸ்ட் போடுங்க, சப்ட்ராக்ஷன் இருந்தா நெக்ஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்க இட் இஸ் இன்க்ரீசிங் இட் ஸ்பீட் பை 100. ஸோ எக்ஸ் பிளஸ் 100. திருப்பி தப்பா போட்டோமாப்பா? கரெக்டா தான் போட்டிருக்கோமா? கரெக்ட் தானே? செகண்ட் தானே வரணும். ஏன்னா இப்போ போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருப்போம். 1500 by x குட்டி குவான்டிட்டி. ஸோ டைம் ஜாஸ்தியா இருக்கும். 1500 by x plus 100 போடுறோம். ஸோ அது பெரிய குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு half. ஸோ இது வந்து சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா you will get your answer இல்லையா? 1500 into x plus 100 minus x by x into x plus 100. ஸோ 2 அங்கே எடுத்துட்டு போம். 3000 is equal to x square plus 100x by ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. வெறும் 100 மட்டும் இருக்கா? ஆர் இந்த 100 இங்கேயே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? பெரிய நம்பர் ஆயிடுச்சு. இது கரெக்டாக போட்டுருமா? கரெக்டாக போட்டிருக்கோமாப்பா? ஓ மை காட், இதுதான் பெரிய பிரச்சனை இதில். 1 2 3 4 5 100 வரணுமா? மேம் 600 500 வரும் மேம். என்னப்பா 600 500? 2 3 4 ஆமாப்பா.
ஸோ மைனஸ் வரணும் இங்கே. இப்போ 600க்கு பாசிட்டிவ், இதுக்கு நெகட்டிவ். அப்போ வந்து இங்கே போடும்போது எக்ஸ் மைனஸ் 600x x minus 500x. X is equal to x square plus 600x minus 500x minus 3, 1, 2, 3, 4, 5 போட்டோம்னா x into x plus 600 minus 500 into x plus 600 minus minus plus check பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. So x is equal to 500 km per hour. இது வந்து ஏரோப்ளேனுக்கு தான். ஸோ இந்த ஆன்சர் வந்து seems correct only to me. ஆன்சர் எழுதியிருக்கேனா எழுதலன்னு நினைக்கிறேன். போட்டிங்களா 500 கமலினி, உபாசனா, நிவேதா, சஹானா, ஆகாஷ். எஸ் கரெக்ட். எஸ்மா போட்டிருக்குப்பா ஆன்சர் வேற. ஓகே அப்படியே காமிச்சிருக்கலாம் நான் உங்களுக்கு. ஓகே கண்ணா எஸ்மா மூவ் பண்ணலாமா? நமக்கு பிடிச்ச கொஸ்டின்ல less than A takes 6 days less than B to do a work. If A and B are working together, they can do it in 4 days. How many days will B take to finish it? 1 by A plus 1 by B is equal to 1 by time taken. So let time taken by B be x hours, x days. So 1 by, இது addition தான், so பிரச்சனை இல்லை. போட்டீங்களா? போட்ட ஆன்சர் சொல்லுங்க. எனக்கு ஈக்குவேஷன் தான் கஷ்டம் இதுல. சாதனா, மேகா, எஸ்மா. கமான். ஓகே ஆன்சர் பார்த்துக்கோங்க பேசாம. ஏன்னா இது வந்து ஐ திங்க் இதுதான் போட்டிருக்கேன் பாருங்க உங்களுக்கு. அதே தான் 1 by x minus 6 plus 1 by x is equal to 1 by 4. ஸோ டாப்பர் ஆன்சர் எப்படி ப்ரெசென்ட் பண்றாங்கன்னு ஜஸ்ட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதெல்லாம் எழுதுறாங்க முன்னாடி. இதை எழுதணுங்கிற அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் வந்து அக்கார்டிங் டு ஒர்க் டன் பர் டே ஃபார்முலா மட்டும் எழுதுறது பெட்டர். 1 by a plus 1 by b is 1 by work done. அது வேணா நீங்க எழுதலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இங்க சால்வ் பண்ணா யூ ஆர் கெட்டிங் 2 வேல்யூஸ். x is equal to 2 போட்டா x minus 6 பாசிபிள் கிடையாது. ஸோ அது இக்னோர் பண்றோம். இக்னோர் பண்ணிட்டு 12 வருது. அதுதான் ஆன்சர். ஸோ b takes 12 days to finish the work. சரியா? மூவ் பண்ணட்டுமா? 2020 ரீசன்ட் பேப்பர் தான் இது. டிவிஷன் கொஸ்டின்ஸ். ஸோ ஒரு மாடல் நான் ட்ரெயின் மாடல் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ட்ரெயின், பிளேனு எது கேட்டாலும் T2 minus T1 வச்சு போடுற மாடல் ஒன்று முடிஞ்சிச்சு. அடுத்தது அது ஒரு அடுத்த கொஸ்டின் ஒர்க் டன் மாடல்ல. நமக்கு ஜென்ரலா அந்த பைப் மாடல் இல்லைன்னு சொல்றாங்கப்பா. தெரியல எனக்கு. பைப் மாடல் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்னு மார்க் பண்ணிருக்காங்க. சிவதாஸ்ல கூட மார்க் பண்ணிருக்காங்க அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ 9000 were declared on a certain number of persons. நான் ஃபர்ஸ்ட் XYல எழுதிக்கிறேன். இது குவாட்ராட்டிக் தான், பட் எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் ஃபர்ஸ்ட் மாத்திக்கிறேன். ஸோ ஐ எம் டேக்கிங் x as the if I say x is the number of persons into each amount இல்லையா, amount got by each person. ஒவ்வொருத்தருடைய ஷேர் வந்து நான் வைன்னு வச்சுக்கிறேன். பட் இவ்வளோ கொடுத்தா, இவ்வளோ பீப்புள் 10 பீப்புளுக்கு 900 rupees கொடுத்தா 9000 rupees கிடைக்கும். இப்போ 10 பீப்புளுக்கு வந்து 20 பீப்புள் ஆயிட்டாங்க. ஸோ ஈச் பர்சனுடைய ஷேரும் வந்து 160 rupees குறைஞ்சு போகுது. அப்போ வந்து அப்பயும் வந்து 9000 இருக்கணும். ஸோ இதுதான் நான் போட்டிருக்கேன். இப்போ நான் மாத்தி எழுதிக்கிறேன். இப்போ வந்து இப்போ நான் y ரீப்ளேஸ் பண்றதுக்கு y is equal to 9000 by x. இந்த கொஸ்டினையும் நம்ம T2 minus T1 மாடல்ல போடலாம். பட் நீங்க வேணா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்க இப்படியே போடுங்க. காஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இப்படியே போட்டுருங்க. இவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும், புக் இத்தனை எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தா பிரைஸ் இவ்வளவு ரெடியூஸ் ஆகும், அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இதே மெத்தட்ல போடலாம். ஸோ 2 குவான்டிட்டிஸை மல்டிப்ளை பண்ணி இதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு செகண்ட் வேரியபிளை மாத்தி எழுதிருங்க ஃபர்ஸ்டே. ஸோ x plus 20 into 9000 by x minus 160 into 9000. சால்வ் பண்ணீங்கன்னா எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. நான் சால்வ் பண்ற மூட்ல இல்ல. பெரிய பெரிய நம்பரா இருக்குப்பா, நல்லாவே இல்லை பாக்குறதுக்கு. என்னடா கண்ணா? எனக்கு திருப்பி சொல்றீங்களா? காஸ்ட் இன்டு பிரைஸ் லேக்கா எப்பயுமே நம்ம புக் கொஸ்டின்லாம் போட்டிருக்கோம். காஸ்ட் இன் நம்பர் ஆஃப் திங்ஸ் இன்டு காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல். இப்போ அதே தான் இங்கேயுமே 9000 rupees இருக்கு, n பீப்புள் இருக்காங்க.
அந்த சர்டன் நம்பர் ஆஃப் பீப்புளை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அந்த எக்ஸ் பீப்புளுக்கு இவ்வளோ ருபீஸ் கொடுத்தா 9000 rupees காலி ஆயிடும். ஸோ எக்ஸ் இன்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 9000 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். லீனியர் ஈக்குவேஷன்ல போடுற மாதிரியே அதை நான் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ஹேட் தேர் பீன் 20 more people. ஸோ எக்ஸ் வந்து 20 ஆயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 20 பேர் ஆறாங்க, காசு குறைஞ்சு போயிடும். ஸோ ஒய்ல இருந்து நான் -160 பண்ணிக்கிறேன். இப்பயும் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஐ வில் கெட் 9000. இதை வச்சுட்டு நான் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இங்க சப்ஸ்டியூட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து இங்க இப்படி மாத்திட்டு இதை கொண்டு வந்து இங்க ஒய்க்கு பதிலா போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் யூ மல்டிப்ளை அண்ட் யூ வில் கெட் யுவர் ஆன்சர். நீ வேதா கரெக்டா? எஸ்மா. இவங்க வந்து இதை T2 - T1 வச்சு போட்டிருக்காங்க. நான் போட மாட்டேன்ப்பா. நீ அப்படிதான் போட்டியா? T2 - T1 உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா நீங்க போடுங்க. T2 - T1 மாடல் வச்சே போட்டிருக்காங்க. அது கொஸ்டின் சொன்னேன் நான் உங்களுக்கு இங்க. So same தான், amount is 9000, it is divided by x people. அப்பதான் ஜாஸ்தி amount இருக்கும். So அது first quantity-யா இருக்கு. Amount is divided by extra number of people. So அது second quantity-யா இருக்கு. So T2 - T1 is equal to the difference. எவ்வளோ difference அவங்களுக்கு எவ்வளோ லேட் ஆச்சு நாங்க போட்ட மாதிரி equal to 116 வச்சு போட்டிருக்கோம். சரியா? So அப்படி போட்டாலும் you get the same answer. உங்களுக்கு எந்த மெத்தட் புரியுதோ அந்த மெத்தட்ல நீங்க பண்ணுங்க. டேப் சும்மா நான் போட்டிருக்கேன், கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் போட்டுடலாம், அவ்வளோதான். 2 taps running together can fill a tank in 3 1/3. இதே தான். ஸோ 2 people working together மாதிரி தான். ஸோ 1/A + 1/B is equal to 1 / work done நான் போட போறேன். ஸோ இப்போ 1 tap takes 3 hours more than the other. So let x be for tap A, x + 3b for tap B. பிளஸ்னால பிரச்சனையே இல்லை. 1/x + 1/x + 3 சேர்த்தா 13 3s are 39, 40 அப்பா. 40/13. இதுதான் என்னோட ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணா ஐ ஷுட் கெட் மை ஆன்சர். பாருங்க, ஈக்குவேஷன் இங்க இருக்கு. ஈக்குவேஷன் இங்க இருக்கு. ஸோ அதை சால்வ் பண்ணி ஸ்லோவா நீங்க குவாட்ராட்டிக் வச்சு போட்டாலும் சரி, இல்லை ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாலும் சரி, வில் கெட் யுவர் ஆன்சர். கொஸ்டின் புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான். கொஸ்டின் நிறைய வாட்டி போட்டிருக்கோம். இந்த கொஸ்டின் உங்க ஸ்கூல் எக்ஸாம்ஸ்ல எழுதி நீங்களே போர் அடிச்சிருப்பீங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம். எஸ், மூவ் பண்ணட்டுமா? போடுறீங்களா? இதையும் நீங்க T2 - T1 மாடல்ல போடலாம். ஏன்னா 1 hour மோர் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் T2 - T1 இஸ் ஈக்குவல் டு 1. நீங்க 1 hour தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்படி பிளேன் லேட்டா போதும் அந்த மாதிரி தான். ஸோ அப்ஸ்ட்ரீம் போறதுக்கும் டவுன் ஸ்ட்ரீம் போறதுக்கும். பட் இதுல ரொம்ப ஆப்வியஸ், எந்த டைம் ஜாஸ்தியா இருக்கும்? அப்ஸ்ட்ரீம் போற டைம் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அப்ஸ்ட்ரீம் போறதுக்கு வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பீட் ஆஃப் தி கரண்ட், ஸ்பீட் ஆஃப் தி போட், அந்த கான்செப்ட் கண்டுபிடிச்சிப்போம். ஸோ இப்போ டைரக்ஷன் போட்டோடைய ஸ்பீடு வந்து ஸ்பீட் ஆஃப் தி போட் வந்து எக்ஸ்ன்னு வச்சிங்கன்னா ஸ்பீட் ஆஃப் தி போட் ஷுட் பி மோர் தேன் ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்பீட் ஆஃப் தி போட்டை வந்து 20ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் தான். வாட்டரை விட போட்டு ஃபாஸ்டா போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் 20 + x 20 - x தான் உங்களுடைய ரெண்டு ஸ்பீட். ஒன்று வந்து அப்ஸ்ட்ரீம் போகும்போது நம்ம தான் வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். ஸோ யூ ஹாவ் டு சப்ட்ராக்ட். த வாட்டர் வில் பி ஃப்ளோயிங் அகெயின்ஸ்ட் அஸ். ஸோ 20 - x. மேல இருந்து கீழே ஒரு வந்து இது மாதிரி பண்ணுங்க. இது வந்து நீங்க இப்படி பாத்தீங்கன்னா தெரியாது, ஒரு ஹில் மாதிரி இமேஜின் பண்ணீங்கன்னா இப்படி இருக்கு பாருங்க. ஸோ upstream downstreamல when you're going down, the water is going to push you, so speed will increase. The speed will be 20, the motorboat speed 20 plus speed of the stream. So இது உங்களுடைய upstream speed, இது உங்களுடைய downstream speed. So first இதுல clear-ஆ இருப்போம் upstream downstream questionsல. இப்போ என்ன சொல்றாங்க, T2 - T1. So first distance கொடுத்துட்டாங்க 15 km divided by upstream. first வந்து எந்த டைம் ஜாஸ்தின்னு சொன்னோம், upstream ஜாஸ்தின்னு சொன்னோம். இல்லனாலும் நம்ம இப்படி தான் போட போறோம். minus 15/20 plus x is equal to 1. நீவே தான் ஆன்சர் போட்டீங்களா? எங்க வேற ஆன்சர் போட்டிருக்கேன் நானு. எஸ், கிடைச்சதாக்கா? நான் 15/20 minus x minus 15/20 plus x is equal to 1. See, first equation போடுறது தான் குவாட்ராட்டிக்ல. அதை நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா ஃபுல் 5 மார்க். ஈஸியா சால்வ் பண்ணிடுவீங்க. எனக்கு தெரிஞ்சு தப்பு பண்ண மாட்டீங்க. ஆனா
ஆப்போசிட் வே வில் பி டிஃபிகல்ட். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்கே வராது. ஸோ டீடைல்டா ஸ்டெப்ஸ் எழுதுங்க. நீங்க எதை வந்து அசியூம் பண்ணிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் நான் எங்க செக் பண்ணுவேன், நேரா வந்து உங்க ஃபேக்டரைஸ் ஈக்குவேஷன் செக் பண்ணுவேன். வேற எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். ஃபேக்டரைஸ் கரெக்டா பண்ணிருக்கீங்களா, இது வரைக்கும் பண்ணீங்கன்னாவே 3 மார்க் மினிமம், 3.5 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு கம் பேக் ஃபார் யோர் பாட்டம் இல்லையா, கடைசியில இருக்க ஆன்சர். ஆன்சர்ல யூஷுவல் மிஸ்டேக் எல்லாரும் பண்றது, நாங்க வந்து அதுக்கு வந்து ஹாஃப் மார்க் கட் பண்ண சொல்லுவாங்க. இங்க வந்து x + 40 x - 10 வந்திருக்கு. ஜென்ரலா என்ன பண்ணிடுவாங்க, ஆன்சர் வந்து 40 அப்படின்னு சொல்லிடுவீங்க இல்லையா. ஏன்னா ஆன்சர் நமக்கு அது வந்து கரெக்டா மைனஸ் பிளஸ் நீங்க போடலன்னா அந்த தப்பு வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா பாருங்க, பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. ஏன்னா இங்க ஏன் அது தப்புன்னு பாருங்களேன். கண்டிப்பா உங்களுக்கு தப்புன்னு தெரியணும் 40. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்ட்ரீம் வந்து 40 km/h போய் அதுல போட்டு போச்சுன்னா முழுகி அடியில போயிரும்பா இல்லையா. ஸோ பேசிக் காமன் சென்ஸ் 10 தான் நமக்கு ஆன்சர். ஏன்னா நமக்கு ஆன்சர் ஃபர்ஸ்டே தெரியும் கொஸ்டின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. ரிவர் இஸ் கோயிங் இன் ஸ்பீட் ஆஃப் 20 km/h அப்படின்னு சொன்ன, போட் வந்து 20 km/h போயிட்டு இருக்குன்னு சொன்னா ரிவர் வந்து அதை விட கம்மியான ஸ்பீட்ல இருந்தா தான் போட் அந்த ஸ்பீட்ல போக முடியும். ஸோ போட்டோட ஸ்பீட் இந்த ரெண்டு குவான்டிட்டிலையும் வந்து ரொம்ப சம்டைம்ஸ் சொல்ல முடியாது. 5, 6 இல்ல 10, 15 குட்டி குட்டி நம்பர்ஸ் வந்ததுன்னா மாட்டிப்பீங்க. பட் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க ஏதாவது குட்டி மிஸ்டேக் பண்ணிருந்தீங்கன்னா you can always just change it, go and check once. ஒரு நிமிஷம் தான் உங்களுக்கு ஆகும். சரியாப்பா. ஸோ அவ்வளவுதான். வேற என்ன செகண்ட் கொஸ்டின் என்ன இருந்துச்சு நான் பார்க்கவே இல்லை அதுல. How much time the boat took in downstream? So time they took in downstream na கீழே கேக்குறாங்க. T1 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். So 15/30 ஆப்பா. அவ்வளவுதான். 15/30 minutes னு போட்டுருக்காங்க. நீங்க நம்ம ஸ்பீட் தான் x னு வைக்கிறோம்ல மேம். புரியல கண்ணா. இல்ல மேம் x நம்ம இந்த வந்து ஸ்பீட் தான. கண்ணா இந்த வந்து அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் வந்து டெலிட்டட் போர்ஷன் இன் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இல்லையா. லீனியர் ஈக்குவேஷன்ல அது இல்லவே இல்ல. அங்க இருக்கும்போது நம்ம x and y என்ன வேணா மாத்தி மாத்தி எடுத்துப்போம். பட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எதை கண்டுபிடிக்கணுமோ அதை எக்ஸா எடுத்துக்கிறேன். நான் ஒண்ணு தானே நான் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின்ல வந்து போட் கொடுத்துருக்காங்க. அப்ப போட் இருக்கிறதுனால நான் வந்து கரண்ட்டை வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறேன். சம்டைம்ஸ் ஸ்பீட் ஆஃப் தி போட் கேட்பாங்க, அப்ப அது எக்ஸா வச்சுப்போம். ஸோ கொஸ்டின்ல வந்து பாருங்க எதை கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அன்னோன் குவான்டிட்டி தான் எக்ஸ் நமக்கு. சரியா? ஓகே மேம். எஸ்ஸா? இந்த ஸ்பீட்ல ஒன்றும் ஃபாஸ்ட். நான் இந்த கொஸ்டின் அதே மாடல் கொஞ்சம் போட்டுருங்க. எனக்கு இது மட்டும் போட்டு கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருமே. போன கொஸ்டின் மாடல் கொஸ்டின் இது மாத்தி கொடுத்துருக்கேன் பாருங்க. உங்களுக்கு கொஸ்டின் ரெடி பண்றது என் வேலைப்பா, அதை கரெக்டா பண்ணிட்டேன். நான் சூஸ் பண்ணி இதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இனி வந்து கொஞ்சம் கோஆபரேட் பண்ண வேண்டியது உங்க வேலை தான். பட் ஐ வாண்ட் ஆல் ஆன்சர்ஸ் டக்கண்ணா. 25, 26 ஆன்சர்ஸ் வேணும் எனக்கு இந்த கொஸ்டினுக்கு. ஹை பாசிபிலிட்டி ஃபார் திஸ் கொஸ்டின் கம்மிங், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் வந்து லீனியர்ல இல்லாததுனால நமக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஒரு 5 மாடல் தான் பாருங்க நம்ம இது வரைக்கும் போட்ட வரைக்கும். ஷோர் ஷார்ட் எல்லாமே. இதை தவிர கொஸ்டின்ஸ் கேட்க எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் இல்ல. இது தவிர எப்படி கேட்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் யோசிச்சுட்டே இருக்கேன் பேப்பர் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஹவிஷா காதம்பரி, find the speed of the stream. ஓகே, இங்கேயே நான் போட்டு தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகே, ஒன்று ஸ்ட்ரீம் கொடுத்து ஒன்று போட்டுருக்கலாம். எனிவே டெஸ்ட்டில் கொடுத்துருவோம் அந்த மாதிரி. ஸோ அகெயின் T2 - T1. T2 - T1. T1 வந்து it is the upstream speed. Upstream speed is going to be motor boat minus x minus 24/18 plus x is equal to 1. போட்டாச்சா? 2 ஆன்சர் தான் வந்திருக்கு எனக்கு. ஹவிஷா, சாஹானா, காதம்பரி. ஏன் டைம் எடுக்குது? பெரிய நம்பர்ஸா இருக்குன்னு சொல்லிட்டா. 18 plus x minus 18 plus x divided by 18 square minus x square. question 2x வருதோ? ஓகே, 24 into 2x is equal to 18 square 324 minus x square. எனக்கு தான் சாட் வர மாட்டேங்குதா இல்லைன்னா சாட்டே ஒர்க் ஆகலையா உங்களுக்குலாம்? யாருமே ஆன்சர் அனுப்பல எனக்கு இந்த கொஸ்டினுக்கு. ஸோ 324 வந்து ஜென்ரலாக 18 and 18 பிரிச்சிருக்காங்க. நமக்கு 48 வேணுமா? ஸோ திருப்பி நம்ம வந்து 6 and 3 பிரிச்சுக்கலாம்.
6 and 3 போட்டிங்கன்னா 18 into 3 வந்து 54 வந்துருச்சு பாருங்க. ஸோ நான் ஃபேக்டர்ஸை பிரிச்சாலே உங்களுக்கு ஆன்சர் வரும். 54 and 6 வருது எனக்கு. கண்டிப்பா 54 வரவே முடியாது, நமக்கே தெரியும்ப்பா. ஸோ மைனஸ் ப்ளஸ்லாம் பிரச்சனையே இல்லை. ஸோ x is equal to 6 km/h. நிவேதா எஸ், உபாஷ்னா எஸ்மா. கண்ணா எஸ் போட்டிங்களாடா கண்ணா? என்னாச்சு, ஏதாவது எல்லாம் ரொம்ப ஸ்லோவாயிட்டீங்க திடீர்னு? உங்களுக்கே போர் அடிச்சிச்சா பெரிய கொஸ்டினா இருக்குன்னு சொல்லிட்டு? சரிப்பா, எஸ் மூவ் பண்ணட்டுமா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஸோ ஃபேக்டரைஸ் உங்களுக்கு மைனஸ் பி போடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபேக்டர்ஸை ரிசால்வ் பண்ணுங்க. நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டோமா ஒரு 30 seconds to 1 minute உங்களால கண்டிப்பா கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா இங்க பெரிய நம்பர் இருக்கு. ஸோ டெஃபினட்டா வந்து யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். குட்டி நம்பர் இருந்தா கொஞ்சம் கஷ்டம் தான் போடுறது. பட் பிகர் நம்பர்ஸ் இருக்கும்போது ஃபேக்டரைஸ் பண்றது ஈஸி நமக்கு. எஸ் கேஷவ் ஹர்ஷிதா எஸ். ஸோ இதில் கொஞ்சம் நான் ஜஸ்ட் உங்களுக்கு இதில் வச்சிருக்கேன் எங்கெங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா இந்த பிடிஎஃப்ல இருக்க இந்த கொஸ்டின்ஸை சும்மா ஒரு வாட்டி போட்டு பாருங்க. அதோட ஆன்சர்ஸும் நான் இங்கே வச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் வருதான் செக் பண்ணிக்கோங்க. சரியா? அதே மாடல் தான், எல்லா கொஸ்டின்ஸுமே கிட்டத்தட்ட நம்ம போட்ட மாடலே மட்டும்தான். ஓகே, ஏபி குட். சாப்டர் 5 அட்லீஸ்ட் வந்தாச்சு. இது வரைக்கும் எனக்கு முடிக்க முடியுதான்னு தெரியல. nth term நேத்து ஒரு நல்ல கொஸ்டின் இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர்ல, நீங்க தான் பாத்தீங்களான்னு தெரியல. இப்போ நம்ம வந்து செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து S2 மைனஸ் S1 பண்றோம். அப்ப nth டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா Sn plus 1 மைனஸ் Sn பண்ணலாம். ஐம் ஜஸ்ட் சேயிங் திஸ் as ஞாபகம் வந்ததுனால நான் சொல்றேன். அதுதான் கொஸ்டின் நேத்து 1 மார்க் கொஸ்டின்ல இருந்துச்சு அந்த கொஸ்டின் பேப்பர்ல. இந்த கொஸ்டின் ஞாபகம் வருதா? நம்ம என்ன பண்ணுவோம்? n is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ S1 is equal to 2 into 1 plus 1 which is 3. A is equal to 3. S2 2 into 2 square plus 2. 2 into 4 plus 2 which is 10. So S2 தான் 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப S2ங்கிறது என்னது? It is sum 1 sorry A1 plus A2. இப்போ A1 வந்து 3, A2 என்னது? 3 plus D. So 10 is equal to 6 plus D. அப்போ D is going to be 4. So A and D கண்டுபிடிச்சாச்சு. இப்போ Tn கண்டுபிடிக்கிறது ஈஸி. A plus n minus 1 into D. மேம் நேற்றுக்கு அந்த எம்சிக்யூல வந்ததுன்னா அந்த ஆப்ஷன் இல்ல, ஆனா அதுக்கு பதிலா அவங்க SN -1 மைனஸ் சாரி கரெக்ட்ப்பா, இதுதானே ஃபர்ஸ்ட் வரணும். Sn minus Sn plus 1. minus 1. SN -1 மைனஸ் SN கொடுத்திருந்தாங்க. ஆமா அதான் கரெக்ட். மேம் அது எப்படி அது சொல்ல முடியும்? Sn minus 1 minus Sn. மேம் அது எப்படி சொல்ல முடியும்? இது வராதுப்பா. கதம்பரி இதுவா கொடுத்திருந்தாங்க ஷேரா? இல்ல ஆப்போசிட்டா இருந்தது. SN minus SN. அதுவும் பண்ண முடியும் தானே? ஏன்னா இப்ப நீ n is equal to 2னா அதுக்கு அடுத்தது அதோட கம்மியா இருக்குல்ல. இப்போ இந்த ஃபார்முலாவே இதையும் கம்பேர் பண்ணுமேகா. நான் இது வந்து ஜெனரல் ஃபார்முலா உங்களுக்கு இல்லப்பா. இந்த ஃபார்முலாலாம் நீங்க டிரைவ் தான் பண்ணணும் கேட்டாங்கன்னா. பட் இந்த ஒரு ஸ்பெசிபிக் ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு 11th இருக்கு. ஸோ அங்க போனப்புறம் நீங்க படிப்பீங்க. பட் இப்பவே கேட்கறாங்க அந்த கொஸ்டின். நீங்க அப்போ வந்து போட்டு பார்த்து எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பார்த்து நீங்க எழுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அவங்க. பட் இது டைரக்டாவே ஃபார்முலா இருக்கு. நீங்க இங்க இருந்து டிரைவ் பண்ணிக்கலாம் அதை. அந்த கொஸ்டின்ல இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நீங்க இதை அங்க அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அதுக்கு போட்டிங்களா? நிவேதா, உபாஷனா, ஹரிணி செக் பண்ணுவோம் ஆன்சர் ஒரு வாட்டி. மைனஸ் தப்பு பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். மத்தபடி கரெக்ட். சரியாப்பா? எஸ் இது கொஞ்சம் ஈஸியர் கொஸ்டின் தான். இது 2019 ரீசன்ட் பேப்பர்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். இது நான் எதுக்கு கேட்கறேன்னா ஒருவேளை 5 மார்க்ல கேட்டாங்கன்னா கேட்கறதுக்கு தான். நம்ம நிறைய கேஸ் ஸ்டடிஸ் ரவுண்ட் பண்ணும்போது பண்ணுவோம். எதர் டுடே நைட் ஆர் டுமாரோ மார்னிங் இஃப் யூ ஆர் டூயிங்
கேஸ் ஸ்டடீஸ் எப்போ நம்ம கேஸ் ஸ்டடீஸ் எல்லாம் சேர்த்து பண்ணும்போது ஏபியில் இருக்க கேஸ் ஸ்டடீஸ், கோஆர்டினேட் ஜியோமெட்ரியோட கேஸ் ஸ்டடீஸ், இன் ஜென்ரல் கேஸ் ஸ்டடீஸ் நான் உங்களுக்கு ரிவிஷன் பண்றேன் ஒரு வாட்டி. பட் இது வந்து ஒருவேளை 5 மார்க் கொஸ்டின்ல ஏபி கேட்டாங்கன்னா அந்த கொஸ்டின் கேட்கலாம், அந்த மாதிரி கொஸ்டின் ஒரு பார்ட்டா கேட்கலாம், இல்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க முடியும். Sum of the first 10 n terms is given as நான் உங்களுக்கு போட்டிருக்க ஆன்சர் இதுக்கு தெரியுமா? இந்த கொஸ்டின் ஞாபகம் வந்துச்சா உங்களுக்கு? ஸோ எஸ்என் ஆரம்பிக்கும் போது n/2 2a plus n-1 into d. n மட்டும்தான் காமன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் n/2 இங்கே போட்டிருக்கேங்க. நான் உங்களுக்கு அதை நான் ஞாபகம் மட்டும் பார்க்கறதுக்கு தான் போட்டிருந்தேன் மெயினா. ஸோ இங்கே வந்து யூ ஹாவ் டு டிவைட், இந்த 2a வந்து டிவைட் பண்ணிட்டு நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணுவோம்னு பாருங்க. நமக்கு எந்த டேர்ம் வேணும், tm and t'(m) வேணும். ஸோ என்ன வேணுமோ அதை நம்ம இங்கே மாத்திக்கணும். நமக்கு இங்க வந்து 17th டேர்ம்னு ஒரு கொஸ்டின் நம்ம இதை போட்டிருக்கோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், n-1/2 is equal to 17 வச்சு ப்ராப்ளம் போட்டிருப்போம். ஸோ இங்கேயுமே வந்து யூ ஆர் கோயிங் டு ரீப்ளேஸ் திஸ் டேர்ம். இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும் கண்ணா, a plus m-1 into d வேணும். பட் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, a plus n-1/2 into d கிடைச்சிருக்கு. ஸோ n-1/2 into d க்கு பதிலா I am going to substitute that with n-1 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி இங்க ப்ராப்ளம் சேஞ்ச் ஆகுது, உங்களுக்கு சேஞ்ச் ஆயிட்டு யூ கெட்டிங் த ரேஷியோ. இந்த கொஸ்டின் அப்படியே வந்து 11th டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. ஸோ இது ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க 2016ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இப்ப கேட்பாங்களா அப்படின்னு தெரியாது. ஒருவேளை 5 மார்க்ல கேட்டா இந்த ரேஷியோ கொஸ்டின் இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நீங்க இதை பொறுமையா பாருங்க ஒரு வாட்டி, சரியா? ஏன்னா இந்த கொஸ்டின் நீங்களா போட்டாதான் வரும், நான் பாட்டுக்கு போட்டு போயிருவேன் இந்த கொஸ்டின். பட் இதுல குட்டி குட்டி ட்ரிக்ஸ் இருக்கு இதை போடுறதுக்கு. கஷ்டமா கேட்க மாட்டாங்க, ஈஸியான கொஸ்டின் தான் கேட்பாங்க. இதுவே கஷ்டம் ஆக்சுவலா. இந்த கொஸ்டின் கூட கேட்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எப்படி மேம் வெளியே எடுக்கும்? புரியலக்கண்ணா? லைக் அடிஷன்ல இருந்து மேம் வெளியே எடுக்கும். புரியல, அடிஷன்ல இருந்தா இல்ல மேம் n/2 2a plus n-1d நெக்ஸ்ட் ஸ்டெப்ல a plus n-1/2 ஆமா பாப்பா. எம் இங்க நமக்கு வேணுங்கிறது இதுதானேம்மா. ஸோ இந்த m-1 இருக்க இடத்துல m-1க்கு பதிலா யூ ஆர் ஹேவிங் n-1/2. அப்போ 2m minus 2 2m minus 1 plus 1. சரி நான் சொல்றேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நான் ஈவினிங் பார்க்கும்போது திருப்பி சொல்றேன் இது என்னன்னு சொல்லிட்டு. அடுத்து அதே 5 மார்க் கொஸ்டின் 2020ல கேட்டது. சம் ஆஃப் 4 கான்செக்யூட்டிவ் நம்பர்ஸ் நம்ம போட்டது இல்லை. ஜென்ரலா 4 கான்செக்யூட்டிவ் நம்பர்ஸ் நம்ம போட மாட்டோம் இல்லையா? ஸோ நம்ம 3 வரைக்கும் போட்டிருக்கோம். 3 வந்தா உங்களுக்கு சொல்லியிருக்கோம் a minus d a plus d வச்சு போட்டீங்கன்னா ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் 3 நம்பர்ஸ். இப்போ வந்து 4 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இங்கேயுமே சும்மா நீங்க வந்து ஏ எல்லாம் போட்டீங்கன்னா ஆன்சரே வராது. இங்க we have to use again a same strategy like this. Let the 4 numbers be. இந்த ஸ்டெப் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க போட்டுடலாம். போட்டு நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க, சம் கொடுத்துருக்காங்க. ரேஷியோ ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம்ஸ் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தி 2 மிடில் டேர்ம்ஸ் இஸ் 7:15. Ratio of the product of the first and last terms to the product of the 2 middle terms is equal to 7/15.
Venkat, I'm not sure if I have the answer. இது வரேன். இருக்கு. E square minus 9d square by square minus d square is equal to 7 by 15. இங்க A கண்டுபிடிக்க முடியும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா D எல்லாம் கேன்சல் ஆயிடும். So 4A is equal to 32. A is equal to 8 கிடைச்சிரும் உங்களுக்கு. இப்போ வந்து 64 minus 9d square into 15 is equal to 7 into 64 minus d square. Cancel ஆக சான்ஸ் இருக்கா? கஷ்டம் தான். 15 4s are 60, 6 15 6 are 90 90 96 9 5s are 45 4 and 9 10 11 12 13 4s are 28 2 7 6 are 42 so 960 minus 448 is equal to 135 d square minus 7 d square. போட்டிங்களா? வெங்கட் மட்டும் தான் எனக்கு ஆன்சர் போட்டிருக்கான். 10 2 ஸோ இங்கே 5ல் 4 போச்சுன்னா 1 இங்கே வந்து 5 1 2 வருது. இங்கே ஒரு 5 போச்சுன்னா 130 128 d ஸ்கொயர்னு வந்திருக்கு. ரெண்டுமே ஸ்கொயர் நம்பர்ஸ் தான். d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 512 by 128. இது வந்து 2 power 8 by 2 power 7 2 power 9 by நினைக்கிறேன். 2 power 9 by 2 power 7 just cancel ஆகும் கண்ணா இது. So I think this is going to be 2 square for me. So D வந்து 2 கிடைக்குது. Okay, so numbers கண்டுபிடிக்கும் போது A 8 so 8 minus plus or minus 2. ஆமாப்பா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 எஸ்மா. அப்படியே ரிவர்ஸ்ல வரும்டா கண்ணா. 2 6 10 14 இல்லை ரிவர்ஸ்ல வரும்னு நினைக்கிறேன். 2 4 6 8 வருதா? 8 10 12 14 வெங்கட் உன் ஆன்சர் கரெக்டா? நெக்ஸ்ட் பேஜ் போய் பார்ப்போம் நம்ம ஆன்சர் கரெக்டான்ட்டு. 2 6 10 14 தான் வந்திருக்கீங்க. இவங்களுக்கும் அப்படிதான் வந்திருக்கு பாருங்க. யாரும் என்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியல. மேம் 3Dன்னு எடுத்துக்கணும். 2Dன்னு அப்படி எடுத்துக்க முடியாது. எங்கடா கண்ணா? புரியல கண்ணா. இங்கயா கண்ணா? ஆன்சர் வராது இல்ல உனக்கு. சி இது என்னன்னா இது ஒரு பேட்டர்ன் ஆஃப் டூயிங் கொஸ்டின். நீ 4 கான்செக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்கும் போது நம்ம எதுக்காக அதை அப்படி பண்றோம்னா இதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டா போயிடுது பாரு. இப்போ இங்க நீ ஆட் பண்ணேன்னா உனக்கு மொத்த டியும் கேன்சல் அவுட் ஆயிடணும். அதனால தானே போன வாட்டி நம்ம டெக்ஸ்ட் புக்லயே அந்த கொஸ்டின் 3 நம்பர்ஸ் கொஸ்டின் இருக்குல்ல. அப்ப நம்ம எதுக்காக A minus D A plus D A plus 2D நம்ம போடலாம்ல. அப்படி போடலன்னா கஷ்டமாயிடும் இல்லையா? சோ இங்க வந்து எதுக்கு மெயினா அப்படி பண்றோம்னா 4 நம்பர்ஸ்னா இது ஒரு மாடல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த கொஸ்டின் போடுறது ரொம்ப கஷ்டம். சரியா? சோ 2020ல எஸ் மா நிவேதா எஸ் 5 நம்பர்ஸ்னா A minus 4D 5ல போட்டா தான் வரும். இப்ப கேட்க மாட்டாங்கடா கண்ணா. அது 4ஏ ஆக்சுவலா நமக்கு சிலபஸ்லயே கிடையாது. எக்ஸாம்பிளால கூட இல்ல. இப்போ இதெல்லாம் ஒரே ஒரு கொஸ்டின் ஆர்டி சர்மால ஒரு மாடல் கொடுத்திருந்தாங்க அந்த வருஷம் 2020ல சொல்றேன் நான். சோ இந்த கொஸ்டின் வந்து அதுக்கு முன்னாடி 2018லயும் கேட்டாங்க ஒரு கொஸ்டின். சோ அது கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சா திருப்பி கேட்டாங்க. சோ இட்ஸ் நாட் தட் சிபிஎஸ்இ ஹஸ் given up on this question. சரியா? இதெல்லாம் எங்க நம்ம 5 மார்க் வந்தா மட்டும்தான். ஒருவேளை அவங்க குவாட்ராட்டிக்க கேஸ் ஸ்டடியா மாத்தி ஏபிஏ 5 மார்க்கா கேட்டாங்கன்னா ஒரு செட்ல அப்படி மாட்டுச்சுன்னா அப்ப மட்டும்தான் இந்த பிரச்சனை. இல்லனா ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் கோயிங் டு பி a problem. சரியா? பட் எனிவே தெரிஞ்சுக்கோங்க இது கஷ்டமான கொஸ்டின் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தெரிஞ்சுச்சுன்னா நீங்க அழகா போட்டுடலாம் இந்த கொஸ்டின். ஓகே ஆமா இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு இதுலயே இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம போட்டிருக்கோம் இந்த கொஸ்டின். A thief runs with a uniform speed of இது எந்த லெசன் கண்டுபிடிக்கவே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டைம் ஆச்சு இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் போடும்போது. After 1 minute a policeman runs after the thief to catch him. He goes with the speed of first நிமிஷத்துல அவ்வளவு போறான் and increases his speed by 10 meters every minute. So first 100 மீட்டர்ல ஸ்டார்ட் பண்றான். அதுக்கப்புறம் 110 மீட்டர்ஸ்ல ஓடுறான். அப்புறம் 120 மீட்டர்ல போய் after how many minutes the policeman will catch the thief? இதான் question. இங்க இருக்கு பாத்துக்கோங்க நீங்க இதை. ஏன்னா நம்ம இந்த கொஸ்டின் நம்ம போட்டது இல்ல. So total distance covered by the thief வந்து நமக்கு தெரியாது. n minutes ஆகுது அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் he is going by 1 extra meter இல்லையா? So 100 meters 100 into n meters.
அப்போ போலீஸ்மேன் வந்து he is going as 100 110 120 போயிட்டு இருக்கான். அப்போ நமக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் வந்து ஃபைனலா the last term is going to be 100 yen இல்லையா? this is going to be அவங்க ஏன் n-1/2 போட்டிருக்காங்க? n/2க்கு பதிலா லாஸ்ட் டேர்மை n-1 வச்சிருக்காங்கப்பா. ஏன்னா அந்த nth டேர்ம் வரும்போது அவன் கேட்ச் பண்ணிடுவான்ல இவனை போலீஸ்மேன். அதனால சோ கடைசி டேர்ம் இங்க n-1 வரைக்கும் வச்சிருக்காங்க. அட் தட் பர்டிகுலர் டைம் he will catch the thief. அதனால சோ ஒரு டேர்ம் கம்மியா வச்சிருக்காங்க. சோ n-n/2 ஃபார்முலா SN ஃபார்முலா போடுறாங்க. அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் அப்படி எப்பயுமே SN இது. இப்போ SN is equal to n/2 into 2a பாருங்க. 2 into a plus n-1 which is n-1 into difference in this speed is 10 meters. So இது AP ன்னு கண்டுபிடிச்சீங்கனாவே இதை போட முடியும் உங்களால. பட் இது AP ன்னு ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டின் எப்போ பண்ணுவான் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு குவாட்ராட்டிக்ல கேட்டாங்களோ T2 - T1 வச்சுலாம் அந்த கொஸ்டின் போட்ட காலம் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். ஏன்னா கேஸ் ஸ்டடிஸ் இருக்கிறதுனால ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸ் திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ டெல்லி 2016 கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நல்லா இருக்கு. இந்த கொஸ்டின் நிறைய பேர் அட்டன் பண்ணல அப்படின்னு சொன்னா திருப்பி எங்கேயாவது ரிப்பீட் பண்ணுவாங்க இந்த கொஸ்டின். இதுக்கப்புறம் இது நார்மல் AP கொஸ்டின் தான். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அலோன் மேட்டர்ஸ் ஹியர். ஸோ இதை வந்து க்ளூ இங்க வந்து யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் 100 meters per minute. ஒரு நிமிஷத்துக்கு அவன் 100 meters ரன் பண்றான். அப்ப எத்தனை நிமிஷம் கழிச்சு அப்படின்னா n வச்சுக்கிறோம். அப்போ ஹியர்ஸ் n minutes ஆச்சு அவனை பிடிக்கிறதுக்குன்னு சொன்னா அவன் 100 meters into n போயிருப்பான் இல்லையா? ஒரு நிமிஷம் 1 minute 100 metersனா n minutesக்கு 100 n meters. அதுதான் இங்க போட்டிருக்கு. சோ அவனோட டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த தீஃப் கிளியர் 100 n. பட் போலீஸ்மேன் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போறதுனால for him to travel that SN distance he is not going to travel n, he is going to travel n-1 terms தான். ஏன்னா he is starting 1 minute late ன்னு நினைக்கிறேன். after 1 minute அவன் n distance travel பண்ண மாட்டான். he is starting 1 minute later than the thief. ஸோ சரி, அதனாலதான் n போடாம n-1 இங்க போட்டிருக்கோம். சரியா? இதையும் படிச்சுக்கோங்க ஒரு வாட்டி. அதே கொஸ்டின் இது வந்து கம்பீட்டன்சி பேஸ்ட் கொஸ்டின் பேங்க் ஆஃப் யுவர் டெக்ஸ்ட் புக். ஆனா இது உங்க ஸ்கூல்ல கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர்ல நான் பார்த்திருக்கேன். The houses in a row are numbered consecutively from 1 to 49. Show that there exists a value x such that the sum of the numbers sum of the houses preceding the house numbered x is equal to the sum of the number of houses following x. இப்போ வந்து sum of the numbers இதுதான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம் இதுக்கு. ஸோ இது வந்து கம்பீட்டன்சி பேஸ்டு CBSE கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெவலுக்கு நம்ம படிக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த வீடு ஒரு வீடை சூஸ் பண்றோம். லெட்ஸ் சே 10th ஹவுஸ் நம்ம சூஸ் பண்றோம். அந்த 10th ஹவுஸ்க்கு முன்னாடி இருக்கிற வீடுங்களை ஆட் பண்ணா அப்புறம் 10th ஹவுஸ்க்கு பின்னாடி இருக்க 11th ஹவுஸ்ல இருந்து 11 to 49 இருக்க ஹவுசஸ் நம்ம வந்து நம்பர்ஸ் சம் ஆஃப் தி நம்பர்ஸ் ஆட் பண்ணோம்னா 10 வராது. நான் சும்மா எக்ஸாம்பிள் சொன்னேன். லெட்ஸ் சே ஒரு 40 எடுத்துப்போம் அப்படி வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபர்ஸ்ட் 1 to 39 ஆட் பண்ணாலும் 41 to 49 ஆட் பண்ணாலும் வர ஆன்சர் வந்து there exists a value of x such that is equal ன்னு சொல்றாங்க. இந்த சம்மும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பயங்கர பெரிய கொஸ்டின் இல்லையா? அது வந்து பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். அவங்க என்ன கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா இந்த SX-1 and S49 - SX இது ஃபர்ஸ்ட் புரியுதான்னு பாருங்க. ஒரு வீடை சூஸ் பண்றோம். அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ், இப்ப வீடை விட்டுருங்க, நம்பர்ஸா எடுத்துக்கோங்க. 1 2 3 போடுறீங்க. லெட்ஸ் சே we have a நம்ம வந்து ஏதோ ஒரு வீட்டை நம்ம இங்க சூஸ் பண்ண போறோம்னா 29 நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கோங்க அந்த கான்செப்டை. அப்ப நான் வந்து S1ல இருந்து 28 வரைக்கும் ஆட் பண்ணோம்னா ஐ கேன் கால் இட் ஆஸ் S28. இது கரெக்ட் தானே? இது கிளியர். அதே மாதிரி லாஸ்ட் டேர்ம் வந்து ஐ நோ இட் இஸ் S49. அதுல இருந்து நான் எதை மைனஸ் பண்ணணும்? ஐ ஹாவ் டு மைனஸ் ஆல் த ஹவுசஸ் ப்ரிசீடிங் இட். அந்த சூஸ் பண்ணி 30 வரைக்கும் ஆர் SXக்கு வரைக்கும் இதை ஃபுல்லா நான் சப்ட்ராக்ட் பண்ணாதான் இது வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை நான் சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஏன்னா எனக்கு தேவையானது 30ல இருந்து தான் சம் வேணும். அப்போ 29 வரைக்கும் இருக்க சம் எனக்கு வேண்டாம். ஸோ இஃப் ஐ சப்ட்ராக்ட் திஸ் 29 then I will get the sum of the numbers from 30 to 49.
ஸோ இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாவே இது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா தென் இட் இஸ் கால்குலேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் Sx-1 கண்டுபிடிங்க பை யூசிங் யுவர் யூஷுவல் ஃபார்முலா. ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அடுத்தது S49 - Sx பண்ணுங்க, அதுக்கும் உங்களுக்கு கிடைக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டு ஈக்குவேட் பண்ணிருக்காங்க. ஈக்குவேட் பண்ணா யூ வில் கெட் யுவர் ஆன்சர். எனக்கு தெரியல எனக்கு பாருங்க அழகா ஆன்சர் வந்துருச்சு. ஸோ எக்ஸ் வந்து 35. இப்போ 1 to 34 ஆட் பண்ணாலும் 36 to 49 ஆட் பண்ணாலும் யூஆர் கெட்டிங் த சேம் நம்பர்னு சொல்றாங்க. கவுண்ட் பண்ணி பார்த்து தயவு செஞ்சு போடாதீங்க சரியா? இது வந்து பெரிய கொஸ்டின். ஸோ பசங்க அதெல்லாம் பண்ணிருக்காங்க. எஸ்மா புரியலமா? அவங்க ஷோ பண்ணதானே சொல்றாங்க, ஷோ தட் the sum is equal னு ஆமா, சொல்லிட்டு. ஆனா அவங்க நம்பர்ஸ் கொடுத்ததுனால நிவேதா இங்க வந்து அவங்க நம்பர்ஸ் 1 and 49 கொடுக்காம அத வந்து ஒரு n mன்னு வச்சிருந்தாங்கன்னா then we might have to prove it in a different way. பட் இங்க கொடுத்துட்டதுனால we have said that it is equal. ஓ show that னு சொல்றாங்கன்னு சொல்றியா? show that there exists a numberனா x இருக்குன்னு தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. find the value of x கொடுத்திருக்காங்கடா. show that there exists a value such that it is equal னு சொல்றாங்க. சோ கரெக்ட் தான். show that னு கொடுத்திருக்க தேவையில்லை. find the value of x மட்டும் தான் அவங்க கேட்டிருக்கணும் இந்த क्वेश्चनல. சரியா? தாங்குவீங்களா? நெக்ஸ்ட் 2019. சோ ஏபி வந்து என்னன்னா அந்த ஒரே ஒரு சான்ஸ்க்கு தான் அதை போட்டுட்டு இருக்கோம்ப்பா. ஏன்னா இந்த क्वेश्चनலாம் கேஸ் ஸ்டடில கேட்க முடியும். இது ஈஸியா அவங்க கேட்க முடியும். find the value of the sum before இது அப்படியே ஒரு 4 क्वेश्चना போட்டு இந்த ஏபியை கேட்ற முடியும் இந்த क्वेश्चनலாம். சோ போர்ட் எக்ஸாம் உடைய क्वेश्चंसலாம் அவங்க கேட்க மாட்டாங்கன்னா தப்பிச்சோம். பட் இதை விட காம்ப்ளெக்ஸா கேட்க கூடாது இல்ல. சோ அட்லீஸ்ட் அது வரைக்கும் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். சோ இதுவுமே வந்து sum of the first p terms of an AP is equal to q and sum of the first q terms of an AP is p. இது ரொம்ப ஈஸி क्वेश्चन. யார் சொல்றீங்க ஸ்டெப்ஸ்? நம்ம ஏற்கனவே போட்டுருக்கோம் இந்த क्वेश्चन. யார் போட்டிருக்கீங்க எக்ஸாம்ல? ஹவிஷா இட ஆரம்பிப்போமா? ஹவிஷா எஸ்மா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹவிஷா. a plus 2a plus it is the same AP, remember that. So 2a plus p minus 1 into d is equal to q and you have q by 2 q by 2 into times 2a 2a plus q minus 1 into d is equal to p. Now in general we have to simplify this equation. So simplify pannona p by 2 இது எப்படி கேன்சல் ஆகும்னு பார்க்குறேன். ஸோ இங்கே வருவோம். ஸோ sp plus q is going to be p plus q by 2 into 2a plus n minus 1 பதிலா p plus q minus 1 into d. So இங்க p plus q by 2 வரணும். So we'll add these two equations அக்கண்ணா. Let us add 1 and 2. So p by 2 இந்த क्वेश्चन யாரோ போட்டிருக்கீங்களே? நான் போர்டு இந்த எக்ஸாம்லயே உங்களுக்கு கேட்டிருக்காங்களே இத ஸ்கூல் எக்ஸாம்ல போட்டிருக்கீங்களா? சஞ்சன் நிவேதா நீங்க போட்டிருக்கீங்களா இந்த क्वेश्चन? ஏதோ ஒரு வாட்டி நீங்க உங்க क्वेश्चन பேப்பர்ல பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு இந்த क्वेश्चन. எனிவே சோ இது வந்து so I can just simplify this up. p by 2 into 2a plus pd minus d LCM 2 தான் இருக்கு. ஸோ மொத்தமா ஆட் பண்ணிக்கலாம். 2 அந்த பக்கம் கொண்டு போய்ப்போம். ஸோ 2 into p plus q இருக்கீங்க. இங்க வந்து 2ap plus p square d minus pd plus 2aq plus q square d minus qd. இதில் வந்து ஏதோ கேன்சல் ஆகுதா கொஞ்சமாவது? எதுவுமே கேன்சல் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணிருக்காங்கப்பா? கரெக்டாக போட்டிருக்கோமா? எஸ்கியூ வரைக்கும் கரெக்டாக போட்டிருக்கோம். ஓகே, இந்த பக்கம் கொண்டு போயிடுறாங்க. சரி, சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அடிஷன் பண்ணேன், தப்பாக போட்டேன் பாரான்னு போட்டிருக்காங்க பாருங்க கரெக்டாக. ஸோ 2a எழுதிட்டு they are rearranging it to the other side. They are taking it to the other side. போடுவீங்களா? இதான் இங்கே இருக்க ஆன்சர் உங்களுக்கு. ஸோ sp plus q கண்டுபிடிக்கும் போது once you find out a and d you have to just go there and substitute the values. Substitute பண்ணீங்கன்னா you are getting this answer. இந்த question போடல தான். We have not done this question.
சரியா? ஸோ இதுவுமே 5 மார்க் இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க முடியும். ஸோ ரொம்ப ரேர் சான்ஸ். கடைசியில டைம் இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் உங்ககிட்ட இருக்கும். ஓகே, நமக்கு கொஸ்டின் வருவோம். கேஸ் ஸ்டடி, நம்மளுடைய கேஸ் ஸ்டடி. ஏபிசிடி வேற இருக்கு உங்களுக்கு ஈஸியா. டக்கு டக்குன்னு போடுவீங்களா இதை? We'll stop with AP. I will give you some time to prepare for your afternoon test also, and then we will continue. Evening திருப்பி நான் வந்து உங்களுக்கு டைம் மட்டும் கன்ஃபார்ம் பண்றேன். Depends on how fast you come, finish your test and go. அதுக்கப்புறம் தான் I can start with the online class. So maybe இன்னொரு 3-4 chapters, at least இன்னொரு 5 chapters ஆவது we can try to finish off today, so that நாளைக்கு we'll have lesser chapters to do. Come on, come on, come on. பட் அதில் எதுவுமே விட முடியாது டக்குனா. அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். இல்லைனா நான் ரொம்ப சீக்கிரமா முடிச்சுட்டு போயிருப்பேன் உங்களுக்கு. பட் ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. இது வந்து சிபிஎஸ்சி கொஸ்டின் பேங்க். சிபிஎஸ்சி வந்து அவங்களே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஆனால் எம்சிக்யூ டைப்ல தான் இருக்கு. நமக்கு எக்ஸாம்ல அப்படி கேட்க மாட்டாங்க. பட் அட்லீஸ்ட் வில் ப்ராக்டிஸ் தோஸ் கொஸ்டின்ஸ். கேட்குறாங்க. ஸ்ட்ராங் டெக்னிக்கல் இன்ஜினியரிங் ஹை குவாலிட்டி ஃப்ளக்ஷன்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் டிவி செட்ஸ் இன் ஃபேக்டரி இன்க்ரீசஸ் யூனிஃபார்ம்லி பை அ ஃபிக்ஸட் நம்பர் எவ்ரி இயர். ஓகே, 16,000 செட்ஸ் இன் 6th year. 16,000 and T9 வந்து 22,600. ஓகே, ஹரிணி கமலினி ஆப்போசிட் ஆன்சர் கொடுக்குறீங்க எனக்கு. ராகவும் தப்பா கொடுக்குறியா கரெக்டாக கொடுக்குறியான்னு தெரியலையே. இதுக்கு வர இருங்க. பூஜா. ஸோ நிறைய பேர் இந்த கொஸ்டினுக்கு ஏ தான் சொல்றீங்க ஆன்சர். எனக்கு பார்ப்போமா? ஸோ ஏ ப்ளஸ் 5D வந்து 16,000. A plus 8D வந்து 22,600. So 10ல 6 போச்சுன்னா 4, 5ல 2 போச்சுன்னா 3. So 3,400. இங்க வந்து minus 3D இருக்கு. தப்பா போட்டிருக்கேன். அதாவது நிறைய பேர் நீங்க அந்த ஆன்சர் 2,200 சொல்றீங்க. நம்ம D கண்டுபிடிக்கிறோமா? சரி, ஓகே. 1. ஸோ இது வந்து திருப்பியும் ஒரு D என்னப்பா வந்துச்சு? நீங்க பாட்டுக்கு போட்டுட்டு இருக்கீங்க. இதை தப்பு பண்ணிருக்கேன் நான். 0 0 0 10ல 4 போச்சுன்னா போச்சு. 5ல 3. ஓ, மாத்தி பண்ணுமா நான்? 22,600ல இருந்து 16,000 பண்ணிருக்கணும். 6ல 2 போச்சுன்னா 1ல 6 போச்சுன்னா 6. எல்லாரும் தப்பு. எனக்கு அமிச்சவங்களதெல்லாம் ஆன்சர் ப்ரொடக்ஷன் தானே கேட்குறாங்க. அப்போ ஏ தானே கேட்குறாங்க. வாட் இஸ் த ப்ரொடக்ஷன் டியூரிங் த ஃபர்ஸ்ட் இயர்னா? இவ்வளோ நேரம் ஆகுது போகிறதுக்கு. நீங்களாம் டக்கு டக்குன்னு 2,200ன்னு போட்டீங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு சி தான் வருது. 8th year. ஸோ இது ஒரு அடுத்த காமெடி. சரி, 9th year என்ன வந்திருக்கு? 22,600 வந்திருக்கா? இப்போ 22,600ல இருந்து 2,200 மைனஸ் பண்ணணும். $2,0400 இருக்கா? சூப்பர், கரெக்டா கண்ணா? டோட்டல் ப்ரொடக்ஷன்னா S3 கேட்குறாங்க. ஆட் பண்ணிடலாம்ப்பா, அவ்வளோதான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆட் பண்ணி போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் 5,000, அதுக்கப்புறம் ஒரு 2,200, அப்புறம் இன்னொரு 2,200. 4 5 6 7 8 9. 5 இன்டூ பண்ணிருக்கேன் நான். 5,000 ப்ளஸ் நெக்ஸ்ட்டுக்கு 5,000 ப்ளஸ் 7,000 7,200 ப்ளஸ் இன்னொரு 2,200 பண்ணோம். So we get 0 0 4 9 9,400 2 3 4 5 6 9 12 plus 9 வந்து 21. 21,600. நானே தான் போட்டுட்டு இருக்கேன். ஆன்சர் மினிமமா வந்துட்டு இருக்கு எனக்கு. எஸ் மா ஜெனிகா. ஓகே, எஸ் ஜெனிகா. எஸ் கண்ணா. சரியா? ஓகேவா? இன் விச் இயர் த ப்ரொடக்ஷன் இஸ் 29,200னா எஸ்என் கொடுத்துருக்காங்க. ஓ இல்ல, டிஎன் கொடுத்துருக்காங்க.
29,200 is equal to எந்த இயர்னு கேட்குறாங்க, டோட்டல்லாம் கேட்கல. ஸோ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன், ஏ வந்து 5,000 பிளஸ் என் தெரியாது, டி தெரியும். பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு 5,000 கொண்டு போயிடுவோம். ஸோ 5,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 24,200ல இருந்து இப்போ I can cancel off these two zeros. So 242 by 22 is equal to n minus 1. So 11 table 2 times, 11 2s are 22, 22. So 11 is equal to n minus 1, n is equal to 12. யார் போட்டிங்க எனக்கு 12? கமலினி, வெங்கட், சாதனா, பவதாரிணி, கேஷவ். எஸ்மா. ஓகே. Difference of production during the 7th year and 4th year. So difference na T7 minus T4 கேக்குறாங்க. ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. ஸோ ஏ பிளஸ் 60 மைனஸ் ஏ மைனஸ் 3D. ஸோ ஏ கேன்சல் ஆயிடுச்சு, வெறும் 3D தான் உங்க ஆன்சராக இருக்கணும். ஸோ 3 into 22 வந்து 6,600 should be your answer. எஸ்மா வெங்கட், எஸ். சரியாடா கண்ணா, ஓகேவா? மூவ் பண்ணலாமா? ஸோ கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் இந்த லெவலில் ஈஸியான கொஸ்டின்ஸ், ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒர்க்கிங் அவுட் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஸோ சிபிஎஸ்இ கிவன் கொஸ்டின் இங்கே போட்டிருக்க ஆன்சர்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு. சரியா போடலாமா? இதுவுமே சிபிஎஸ்இ கொஸ்டின் பேங்க்ல இருக்க கொஸ்டின் தான். நான் உனக்கு ஒரே இடத்துல கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது போட்டு முடிக்கலன்னா சாரி, நீங்க திருப்பி ட்ரை பண்ணுங்க ஒரு வாட்டி, ஏன்னா டைமே இல்லை நமக்கு. ஸோ கொஞ்சம் அட்லீஸ்ட் ஐ வாண்ட் டு வைண்ட் அப் பிஃபோர் 1. 12:40 ஆயிடுச்சு இப்பவே. கமலினி, காதம்பரி கரெக்டா போட்டிங்களா? டிஸ்டன்ஸ் 51 seconds. சரி, 51 secondsல ரன் பண்றான். வித் ஈச் டே ஆஃப் ப்ராக்டிஸ் இட் டேக்ஸ் him 2 seconds less. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து 49ல ரன் பண்ணுவான், அப்புறம் 47ல ரன் பண்ணி அப்படியே போய் அவன் வந்து 31 seconds வரைக்கும் வரணும்னு பார்க்குறான். ஸோ ஏவும் கொடுத்துட்டாங்க, டி வந்து -2 அதுவும் கொடுத்தாச்சு. ஓகே, வாட் ஆர் த ஃபாலோயிங், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பி? அப்பா இதுக்கு ஆன்சரு மினிமம் நம்பர் ஆஃப் டேஸ் ஹி நீட்ஸ் டு ப்ராக்டிஸ். என் கேட்குறாங்க. நிவேதா, எஸ். ஜெனிகா, பவதாரிணி, ஹர்ஷிதா, ஹரிணி, ஹரிணி நிவேதா ஆன்சர் கரெக்டான்னு தெரியல, இது வரை நான் செக் பண்றேன். ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் மினிமம் நம்பர் ஆஃப் டேஸ்னா 31 is equal to a plus n minus 1 into -2 which is equal to, இது எப்படி கொண்டு போய்ப்போம். ஸோ -20 is equal to -20 by -2 is equal to n minus 1. ஸோ 10, n is equal to 11. Yes ma. Which of the following term is not in the AP? Huh? இதெல்லாம் ஸ்டூபிட் கொஸ்டினா இருக்குது. கவுண்ட் பண்ணி எழுதிடலாமா? ஈவன் நம்பர் வராதுல்ல. ஆமா கரெக்ட். If nth term is given, common difference of the AP. ஓ, ஏதாவது ஒரு AP சொல்றாங்களா? இந்த AP நினைச்சிட்டேன். ஸோ an வந்து 2 plus 3. a2 will be 4 plus 3. இந்த 5 இதே AP தான் கொடுக்குறாங்க, அதே தான் வருது காமன் டிஃபரன்ஸ். இல்ல 2 தான் வரும். 7 minus 5. 7 minus 5 2. Okay. The value of x for which these are the 3 consecutive terms. இது நம்ம பண்ணிருக்கோம், எப்படி வேணா நீங்க பண்ணலாம். பட் நமக்கு இது arithmetic mean ஒரு கான்செப்ட் நமக்கு தெரியும் இல்லையா? இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணீங்கன்னா கூட இது கிடைச்சிடும் உங்களுக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணாலும் இந்த நம்பர் கிடைக்கும். ஆர் எஸ், யூ கேன் ஜஸ்ட் டூ த டிஃபரன்ஸ் இல்லையா? x plus 10 minus 2x should be equal to 3x plus 2 minus x plus 10. இதெல்லாம் 1 marks. இது இருக்க எல்லா கொஸ்டினுமே வந்து அடுத்த வருஷமே சிபிஎஸ்இ கொஸ்டின் பேங்க்ல இது இருக்கு இல்லையா? இது வந்து அவங்க போன வருஷத்துக்கு முன்னாடி 2021ல ரிலீஸ் பண்ணாங்க. 2022லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தனித்தனியா they asked in MCQs. இதுல இருக்க எல்லா கொஸ்டினும் இதே வந்திருக்கு. MCQல கேட்டாங்க இந்த கொஸ்டின்ஸை. ஸோ எங்கேயாவது வரும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். +2 - x - 10
2x minus 8. டைம் மேனேஜ் கண்டிப்பா நீங்க பண்ணணும் எல்லாருமே. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸாம்ல கொஞ்சம் சம்டைம்ஸ் எல்லாமே புது கொஸ்டினா இருக்கும் இல்லையா? 6 வருது கண்ணா எனக்கு. பவதாரணி எஸ்மா. நிவேதா எஸ். சரியா? 6 வந்துருச்சு. மூவ் பண்றேன் நான் நெக்ஸ்ட்டுக்கு. ஹர்ஷிதா எஸ் கண்ணா. I think this is the last question in AP. இதுதான் அடுத்த மாடல் கேஸ் ஸ்டடி. அவங்க கேட்க முடிஞ்ச கேஸ் ஸ்டடி இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு இல்லையா? either they can ask you questions like this or questions like this. இது நம்ம கிட்ட இருக்கிற பேர் ராஷ்மிகாவா யாரோ இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுவாங்களே நமக்கு, ரமேலி, ராம்லாலி, ஏதோ நிறைய அந்த மாதிரி நேம்ஸ்லாம் கொடுப்பாங்க யூஸ்வலா. பை அ கார். ஓகே. he pays his total loan by paying every month starting with the first installment. ஏ வந்து 1000 கொடுத்துட்டாங்க. அவன் பாவம் எவ்வளோ மாதம் பண்ணுறான், இன்ஸ்டால்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறான், 100 ருபீஸாக பண்ணிக்கிறான். சரி, டோட்டல் அமௌண்ட் என்ன? எஸ்என். ஃபர்ஸ்ட் இதை டிஎன்னு போடாமல் நீங்கள் எஸ்என்னு போடணும், அதுவே இம்பார்ட்டன்ட்டு. ஹரிணி ஆன்சர் கொடுக்குறியா? 30th இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறியா? எஸ் ஹரிணி, லெட்ஸ் ட்ரை. நான் ஒன்றும் போடல இந்த கொஸ்டின், பின்னாடி ஆன்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஷோ தட் அமௌண்ட் பெய்டு. ஆமாம், இது வந்து உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின் தான். பாருங்க எதுக்காக கொடுத்துருக்கேன்னா அந்த கொஸ்டின் உங்களுக்கு அந்த வேர்டிங் டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக. இந்த 30th இன்ஸ்டால்மெண்ட் அப் டு த 30th. ராகவ் கரெக்ட்பா. ஐ திங்க் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ T30 which is A plus n-1 into D. இந்த 0 தப்பா போடுறது அதெல்லாம் பண்ணீங்கன்னா ஃபார்முலா எழுதிட்டு எழுதுங்க, கொஞ்சம் ஹாஃப் மார்க் கூட போகும். ஃபார்முலா எழுதாம டைரக்டா ஆன்சர் எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் போயிடும். ஜெனிகா எஸ்மா. ஸோ நெக்ஸ்ட் அப் டு த 30th இன்ஸ்டால்மெண்ட்னா S30 கேட்குறாங்க. அப்போ n/2 2A plus n-1 into D. 4900. 15 to 750 minus பண்ணா போதும். But anyways 45 4 24 9 4 5 3 7. Yes ma. Jenika, Sadhana, Kamalini, Harshita, correct. Pavadarani, yes. I also got the same answer. சரியா? ஆன்சர் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இதில் நான் உங்களுக்கு இதே மாதிரி கொஸ்டின்ஸ் அதே மாதிரி கலெக்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி குவாட்ராட்டிக் அண்ட் ஏபிக்கு தான் நான் இவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன். ஏன்னா அது வந்து ஹை வெயிட்டேஜ் லெசன்ஸ் நமக்கு. அதுல இருந்து நமக்கு கேஸ் ஸ்டடி ஆர் 5 மார்க் டெஃபினட்டாக வந்துடும். ஸோ அதுதான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். ஏன்னா 1 மார்க்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுக்கு அது அதில் இருக்கிற ராம்காலி இது இருக்கு பாருங்க அந்த கொஸ்டின் நம்மளுடைய இதில். ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் இங்கே போட்டிருக்கேன். எஸ், பின்னாடி ஆஸ் யூஷுவல் ஆன்சர் உங்களுக்கு இருக்கு. சொல்யூஷன் இல்லை, ஆன்சர் இருக்கு. ஸோ யூ கேன் ட்ரை டூயிங் இட். இது எக்ஸாம் ஐடியாவா எந்த புக்குன்னு தெரியல, எங்கேருந்தோ எடுத்திருக்கேன் இது நான். சரியா? So I'm going to stop here dakana. ஏன்னா வந்து I don't want to overload more than this. I will stop here. 5 lessons தான் முடிச்சிருக்கோம் நம்ம. We'll continue in the evening session. சரியா? நீங்க கொஞ்சம் குவிக்கா ஒரு வாட்டி உங்களுடைய பேசிக்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு வந்து டெஸ்ட் எழுதுற வழியை பாருங்க. சரியா? So I think I'm meeting you around 3 o'clock போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் வெயில் கம்மியா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. 2 o'clock நல்ல உச்சி வெயிலா இருக்கு. நேற்று வரும்போதே இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தீங்க. ஸோ I think 3 will be fine. அதுக்குள்ள நானும் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ I will meet you here. ஆன்லைன்ல எழுதுறவங்க டெஸ்ட் தயவு செஞ்சு எழுதுங்க, டைம் வச்சு எழுதுங்க. சரியா? So whoever is not able to come for various reasons, you please try to complete the test within the stipulated time. And yes, because of the same reason நீங்க நிறைய பேர் இருக்கறனால ஃபுல்லா டயர்டா எழுதுறாக்கனா அதுக்கப்புறமா I have to prepare for the evening sessions also. So I will not be able to correct your papers, but நீங்க கரெக்ட் பண்ணி எனக்கு மார்க்க சொல்லுங்க. சரியா? நீங்க எவ்வளவு வாங்குனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். If you are not able to come here, I would want to know how much you scored in the paper. So அதை நீங்க கரெக்ஷன் பண்ணிட்டு ஆன்சர் கீ அனுப்பிச்சதும் எனக்கு மார்க் அனுப்பிச்சு விடுங்க. So I will know that you have scored this much. அதுக்கு ஏத்த மாதிரி I can also plan for you. If any other tips I can give you, I can also give you. சரியா? So see you all then. See you நேர்ல வரவங்களே. இப்போ ஈவினிங் நான் டைம் மட்டும் கன்ஃபார்ம் பண்றேன். It will definitely be after 7:30 தான். பட் எப்போ டைம்னு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். நெக்ஸ்ட் 5 lessons we'll try to complete. சரியாப்பா? Bye bye. Thank you. Yes, ma'am.